ஃபர்ஸ்ட் வந்து அந்த அனந்தலக்ஷ்மி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் எப்படி வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று எங்கள் அம்மாவோட பேர், இன்னொன்று என் ஒய்ஃபோட பேர். ஸோ பெண் தெய்வங்களோட பாதுகாப்பில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸில். பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிறது. பட் எனிவே ஒரு இடத்துல எல்லாரும் நின்று தானே ஆகணும். மை லிமிட் இஸ் 10 crores, someone's limit will be 15 crores. அது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். ஓகே, who don't pay and no complaints. இப்படி சொன்னாதான் நான் பெட்டர்னு சொல்லுவேனே. டோன்ட் ப்ளே டோ கம்ப்ளைண்ட்னா கூட பிரச்சனை இல்லை. டோன்ட் பே ஓவர் கம்ப்ளைண்ட். இதை நீங்கள் எதிர்பார்க்கல. கிரெடிட் மேனேஜ் பண்ணும்போது அது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ரூயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அது எப்படி கரெக்டாக இந்த கேள்வி நம்மளும் அடி வாங்கியிருக்காங்க பிஸ்னஸில். ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த ஒரு 3 ரீல்ஸ், ஐயோ எனக்கு பார்த்த சிரிப்பு வருது, என்னடா இப்படியெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிற ரீல்ஸை விட நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு பயங்கர ப்ளசண்டாக மெமரிஸில் இருக்குது. ஒன் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் விச் செல்ஸ் த மோஸ்ட். காசு வர்றதா காசு வராது. காசு வர்றது. ஸோ உங்கள் இண்டஸ்ட்ரியில் காமனாக சொல்லப்படுற பொய் இது. இப்போ ரேங்காக கேட்டால் ஹாய், வெல்கம் பேக் டு த அனதர் எபிசோட் ஆஃப் போல்ட் மூவ் பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ வெளியேந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கும். ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பொருட்களை வாங்குறாரு, ஸ்டாக் வைக்கிறார், ரீட்டைலருக்கும் செல் பண்ணுறாரு, காசை வாங்குறாரு, நல்ல மார்ஜின் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படி வித் ப்ராப்பர் சிஸ்டம்ஸ், டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஒரு 7 yearsல வந்து ஒரு 20 crore ப்ளஸ் பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் மீட் டாக்டர் நிர்மல். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி 3 டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு 500+ ரீட்டைலர்ஸ் கூட ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட இன்றைக்கி ஒரு எப்படி இது பண்ணுறாங்க, அவங்களோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்குள்ள பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். ஹாய், வணக்கம் டாக்டர் நிர்மல். வணக்கம். ஸோ உங்களோட ஸ்டோரி பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து அந்த அனந்தலக்ஷ்மி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் எப்படி வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். அனந்தலக்ஷ்மி ட்ரேடர்ஸுங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான நேம். ஏன்னா இது ஒன்று எங்கள் அம்மாவோட பேர், இன்னொன்று என் ஒய்ஃபோட பேர். ஸோ பெண் தெய்வங்களோட பாதுகாப்பில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் என் பிஸ்னஸில். ஸோ ஆனந்தங்கிறது எங்கள் அம்மாவோட பேர், லக்ஷ்மிங்கிறது என் ஒய்ஃப் பேர். ஸோ பணம் இருந்தால் மட்டும் போதாது, சந்தோஷமும் வேணும். சந்தோஷம் இருந்தால் தான் பணம் வரும், பணம் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். அதோட லாஜிக்கும் அதில் இருக்குது. சூப்பர். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து விக்னேஷ் கிட்ட பேசும்போது 2 பேருமே இரு கண்கள்னு சொல்லி சொன்னார். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து அது இரு கண்கள்னு சொல்லி பேர்லேயே அதை கொண்டு வந்து இன்னும் அது இம்ப்ளிமெண்டேஷன் லெவலுக்கு கொண்டு வந்துருக்கீங்க. சூப்பர். நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து? நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ண 2013. பேசிக்கலி BE மெக்கானிக்கல் இன்ஜினியர். Introducing TejoBiz, the ultimate B2B e-commerce mobile app that's transforming B2B sales that customers can easily search on the App Store. This app enables 24/7 sales, independent of any back-end sales support. Your brand is your identity, and TejoBiz ensures it shines through. As the face of your sales operations, TejoBiz reflects your company's logo and branding, reinforcing trust and professionalism in every client interaction. Place orders directly, check real-time stock availability, and stay updated with personalized notifications about discounts and offers. Start your journey to exponential growth today. கோயம்புத்தூரில் யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற காலேஜில் படித்தோம். என் காலேஜ் பேரை சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட 10 years அந்த காலேஜ் கூட ட்ராவல் பண்ணேன். ஆஃப்டர் BE ME படித்ததும் அங்கேயே ஒர்க் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட டிகேட் அங்கே ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ என்னோடய ME வந்து பார்த்தீங்கன்னா CAD/CAM, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் நான் பண்ணினேன். லேட்டர் பேஷனால் PhD டீச்சிங் தான் என்னோடய பேஷனாக இருந்துச்சு. இருக்குது இப்போவும். அதனால டீச்சிங்லேயே ட்ராவல் பண்ண PhD பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ PhD இன் வெல்டிங் டெக்னாலஜி 2021 கம்ப்ளீட் பண்ணேன் நான். ஓகே, சூப்பர். ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே அனந்தலட்சுமி ட்ரேடர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னிக்கு சீடும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜிலேருந்து தான் சொல்லுவேன். ஏன்னா வி ஹேட் அன் ரிசர்ச் சென்டர் நேம்டு அப்துல் கலாம் ரிசர்ச் சென்டர். ஓகே. அப்துல் கலாம் சார் மேலே உள்ள பேஷனில் ஸ்டார்ட் பண்ணது. பட் அதுக்கு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நம்ம பேட்மேன் சொல்லக்கூடிய அருணாச்சலம் முருகானந்தம் சார். அவரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ், ஒரு கிஃப்டாக கிடச்சிது. சூப்பர். ஸோ அவருடைய அந்த ட்ராவல், லைஃப் ஹிஸ்ட்ரி ட்ராவல் கேட்கும்போது நான் வந்து அவர் ஒரே வார்த்தை தான் எனக்கு கேட்சியாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூகல் இனோவேஷனுங்கிற வார்த்தை. ஸோ அந்த அப்துல் கலாம் ரிசர்ச் சென்டருங்கிறது அந்த ஃப்ரூகல் இனோவேஷனுங்கிற வார்த்தையை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இனிஷியலி இட் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மூவ். எப்படின்னா வி ஸ்டார்டட் வித் அ வுட் கேசிஃபையர் பிளான்ட் ஒன்று ரெடி பண்ணலான்னு பண்ணோம். லேட்டர் அதிலிருந்து அதை கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு 12 பீசஸ் செல் பண்ணோம். அதனுடைய பை ப்ராடக்டாக ஒரு சார்கோல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சோம். அதுவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். இன்ஃபேக்ட் லேட்டர் கோகனட் ஷெல் பேஸ்டு கமாடிட்டிஸ் கொண்டு வந்தோம். பட் எவ்ரி திங் வாஸ் கோயிங் குட். பட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தால் கூட பிஸ்னஸ் சைடுக்கான நாலேஜ் வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு லேர்னிங் ஃபேஸில் இருந்தனால எங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. டு ஆட் அ பாயிண்ட், அது வந்து என் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் அது. ஓகே ஓகே சூப்பர். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படி தானே? அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, லேர்னிங்னு சொல்லுவேன் நான். ஃபெயிலியருங்கிறத விட நான் அது ஒரு லேர்னிங்னு சொல்லுவேன். நான் அதாவது டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்துச்சு. வாட் எவர் மேபி ஸ்ட்ராங் இன் டெக்னிக்கல் ஆர் நம்ம ஃபீல்டு நாலேஜ் என்னதான் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மேக்கிங் மணி இஸ் அன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பணம் பண்ணுற கலையை கற்றுக்காமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் இஸ் ஆஸ் அ டீச்சர். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போது லெட்ஸ் சே இதில் லேர்னிங் பண்ணுறீங்க அப்படின்னீங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 3 லேர்னிங்ஸ் வந்து சொல்லலாமா? இந்த பிஸ்னஸ் டவுன்ஃபால்க்கு வந்து ஒரு இதுலேருந்து நம்ம 3 விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன? எக்ஸாக்ட்லி 3 விஷயம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா பிஸ்னஸில் ஃபோக்கஸ். நான் வந்து அப்போது ஒரு டீச்சிங்கில் இருந்தேன். நான் படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்னுடைய பர்சனல் ஃபினான்ஸை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பிஸ்னஸ் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து 1/4 1/5 தான் இருந்துச்சு. ஸோ அதுவே என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபெயிலியருக்கான ஃபஸ்ட்டு நோட்டை நான் பார்க்குறேன். ஓகே. செகண்ட் நோட் என்ன அப்படின்னா, நான் எந்த விதமான மென்டார் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ டிடன்ட் ஹேவ் எனி மென்டார் இன் த பிஸ்னஸ். ஜஸ்ட்டு சும்மா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி வென் வி நீட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் we must have a mentor. அது வந்து by any sort, especially making money-னா you must have a mentor who makes money. அந்த ஒரு அஜெண்டால எனக்கு ஒரு மென்டார் இல்லை, மிஸ் பண்ணேன். தேர்ட் பார்ட் இஸ் மார்ஜின், ப்ராஃபிட் மேக்கிங் எவ்வளோ முக்கியம், அந்த புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா நம்ம எவ்வளோ உள்ளே வருது, எவ்வளோ வெளியே போகுது, எவ்வளோ செலவு பண்ணணும், அந்த விஷயங்களை கற்றுக்காம ஜஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நம்ம டீம் தானேன்னு ரொம்ப ஒரு கேஷுவலாக கொண்டு போனது தான் என்னோட இதாக நினைக்கிறேன். பட் இட் ஹேட் அ ஸ்கோப். பட் இந்த 3 பாயிண்ட் தான் யூ ஆர் வெரி கரெக்ட். அந்த 3 பாயிண்ட்னால தான் வி லாஸ்ட். பட் இட்ஸ் அ லேர்னிங். நவ் அதை கரெக்ட் பண்ணனால வி ஆர் அட் த நெக்ஸ்ட். ஃபைன். ஸோ இப்போ இதில் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ். அது நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணுறது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுறது அதுதான். தே வாண்ட் டு டூ மல்டிபிள் திங்ஸாக இருக்கும். இல்லைனா ப்ராப்பரான ஒரு மென்டார் இருக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்பரான மென்டார் இருந்தாலும் இதில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக. இப்போ இந்த ஒரு 3 விஷயம் சொன்னீங்கல்ல, அது இப்போ கரண்ட் பிஸ்னஸில் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து நான் அந்த என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டூயிங் மை பிஹெச்டி, ஐ வாஸ் கோயிங் ஃபார் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ். அப்புறம் நான் ஒரு கம்பெனியில் சேல்ஸு, இது ஒரு பார்ட் டைம் மாதிரி ஆரம்பித்தேன். ஸோ அந்த லேர்னிங்கில் ஐ காட் அன் ஐடியா. நான் இனி நெக்ஸ்ட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இனி நான் வந்து இதை தான் கண்டினியூ பண்ணணுங்கிறதுல ஷுவராக இருந்தனால தான் அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் நான் இந்த பிஸ்னஸில் கொடுத்தேன். அட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டிக் ஃபார் மீ. செகண்ட் திங், ஐ ஹேட் அ மென்டர். யார் மென்டர் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸோட கனெக்ட் தான் என்னோட மென்டரிங் சொல்லுவேன். ஸோ அதுக்கு என்னை ஹெல்ப் பண்ண ஒன் ஆஃப் த டூல் வந்து BNI அப்படிங்கிறத நான் வந்து ப்ரௌடாக சொல்லிக்குவேன் இந்த இடத்துல. ஏன்னா 5 பேர் கடையில் 6வது ஆள் நம்மனா who are those 5, we are that 6. அதுதான் அதே கான்செப்ட். ஸோ இங்கே எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்க ஆட்டிடியூட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் மேப் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னோடய பாத் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தேன். எப்படின்னா ஒரே மென்டார்ட்டேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறத விட
யாருக்கிட்ட எது சிறப்பாக இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு அந்த மென்டாரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு போனேன். நெக்ஸ்ட்டு புக்ஸு வந்து ஆஸ் ஐ செட் என்னோட கம்பெனியில் லக்ஷ்மி என் ஒய்ஃப் தான் வந்து பேர் தான் வச்சுருக்கேன்னு, பேர் மட்டும் இல்லை புக்ஸும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் இஸ் வித் ஹேர். ஸோ பணம் கரெக்டாக லக்ஷ்மி கையில் தான் இருக்குது. எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். ஸோ அந்த பார்ட்டில் ஐ எம் நாட் டேக்கிங் மச் எஃபர்ட் ரதர் அண்ட் சிம்பிள் மீட்டிங்ஸோட பண்ணிக்கிறேன். ஸோ புக்ஸ் வந்து அவங்க லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால கொடுத்தீங்களா, ஒய்ஃபினால கொடுத்தீங்களா? இல்லை, அவங்க வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. பேசிக்கலி ஷீ இஸ் அன் இன்ஜினியர் ஆல்சோ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ என்னால் ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவங்களால பண்ண முடியுன்ற ஹோப் இருந்துச்சு. ஸோ அதனால் கொடுத்தேன். பட் சக்ஸஸ்ஃபுல். என்னுடைய கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இட்ஸ் கோயிங் குட். ஓகே. ஸோ இப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க சார் வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பம்ப்ஸ், டிபி பாக்ஸஸ், சால்வன்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 எஸ்கியூஸ் வச்சுருக்கேன் நான். எஸ்கியூஸ்னால் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன் நான். ஹீட்டரு, ஒரு சர்ஃபேஸ் பாக்ஸஸ்ஸு, ஸ்விட்சஸ்ஸு, ஒயர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளென்டி ஆஃப் ஐட்டம்ஸ் அது. பட் வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட். அகெயின் இதுலேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிறதுனால வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் அட் சர்டன் ப்ராடக்ட்ஸ். ஒரு 10 ப்ராடக்ட் தான் எங்களோட கீ ப்ராடக்ட்ஸ். பட் மற்றது எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ வி அடாப்ட் பேரேட்டோ பிரின்சிபல் 80-20 ரேஷியோவில் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ யுவர் 80% ஆஃப் த ரெவன்யூ கம் ஃப்ரம் த 10 ஆஃப் யுவர் ப்ராடக்ட். எஸ், யூஆர் எக்ஸாக்ட்லி. ஓகே, சூப்பர். அது கான்ஷியஸாக எடுத்த டிசிஷனா இல்லை மார்க்கெட் அப்படி தான் இருக்கா? இல்லை, கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான். அப்படி பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே. பிகாஸ் ஐ பிலீவ் இன் த வேர்ட் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். கரெக்ட். நான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணேன்னா அகெயின் நான் ஜெயிக்க முடியாது. ஸோ அகெயின் ஃபோக்கஸ். ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ப்ராடக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஓகே. பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு அதுலேருந்து லேர்னிங் கிடைக்கிது. ஸோ அதனால் என்னால் ஃபோக்கஸாக டைவர்சிஃபை பண்ணால் அந்த லேர்னிங்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டில் நம்ம லேர்னிங் ஃபஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ மல்டிபிள் லேயர்ஸ், லைக் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அந்த ஃபோக்கஸ் தேவைப்படுது இல்லையா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், அந்த எஸ்கியூ மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்குது, மார்க்கெட்டிங், இந்த ஃபோக்கஸுங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இது நம்ம வந்து ஜென்ரிக்காக ஒரு வார்த்தையாக சொல்லிடுறோம். பட் ஒரு ஃபீல்டுக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. பட் அகெயின் அதையும் நானே தான் பார்ப்பேன்னு சொன்னால் ஐ வில் பி அ ஃபெயிலியர். ஸோ ஐ ஹாவ் அ சேல்ஸ் டீம். ஆஸ் ஐ செட், ஃபினான்ஸ் வந்து லைஃப் பார்ட்னர் தான் பிஸ்னஸ் பார்ட்னராக பார்த்துக்கிறாங்க. ஓகே. அப்போது ஐ ஹாவ் டெலிவரி பர்சன்ஸ், ஆப்ரேஷன்ஸுக்குன்னு தனி டீம் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்டல் வைஸ் ஒரு ஸ்டாஃபை வந்து நான் ட்ரெயின் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறேன். ஸோ தட் தே கேன் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஓன் டிபார்ட்மெண்ட். நான் மட்டுமே அதை பண்ணது வந்து சாத்தியம் கிடையாது. ஸோ ஐ ட்ரெயின் தெம் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில், தேர் இன்ட்ரெஸ்ட். நான் ட்ரெயின் பண்ணி அதில் அவங்களுக்கு ஒரு க்ரோத் ஸ்கோப் கொடுத்துருவேன். லிட்ரலி ஐ சே நாட் ஆஸ் அ ஸ்டாஃப்னு சொல்கிறத விட நான் சேல்ஸ் பார்ட்னர்ஸ், டெலிவரி பார்ட்னர்ஸுங்கிற ஒரு டெர்மினாலஜி இப்போ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பர். ஸோ அப்போது இந்த டைமில் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது, இதனை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதை ஆய்ந்து கொடுத்து டெலிகேட் பண்ணிட்டீங்க. பட் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னராகவும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஆமாம், இதுக்கு நான் ஒரு திருக்குறளை பதில் சொல்லாமா? குறிப்பியில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொடல். நம்மளுடைய மனசில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு செய்கிற ஒரு ஆள் இருக்குன்னா, எந்த ஹிண்ட்டும் இல்லாமல் செய்கிற ஆள் இருக்குன்னா, நான் ஏன் அவரை பார்ட்னராக நினைக்கக்கூடாது? அவ்வளோதான். சூப்பர். ஸோ சிம்பிள் ஆஸ் சச். ஸோ அதனால் நம்ம நினைக்கிற விஷயத்த அவர் செஞ்சு முடிக்கிறார் அப்படின்னா ஐ கீப் தெம் க்ளோசர் டு மீ. இஃப் தே ஆர் நாட் டு தட் டிசிப்ளின், அகெயின் லிட்டில் ஃபார் அவே ஃப்ரம் மீ. அவ்வளோதான். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி எக்ஸ்ப்ளாய்டட். நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் விரும்பலை, என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதையும் நான் பர்மிட் பண்ணலை. அது ரெண்டையுமே ஒரு எஸ்ஓபி வச்சு அதை கரெக்டாக ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் நான். எஸ்ஓபி பற்றி சொன்னீங்கல்ல, ஸோ எஸ்ஓபி நீங்களே டிஃபைன் பண்ணதா இல்லை டெம்ப்ளேட் யாராவது மென்டார் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களா, இந்த மாதிரி எஸ்ஓபி யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு? ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். ஏன்னா இந்த எஸ்ஓபிங்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. we can take this as a motivation. நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் எடுக்கலாம் மொழியா, அந்த எஸ்ஓபியை காப்பி பண்ண முடியாது. நம்மளுக்கான எஸ்ஓபியை நம்ம தான் டிஃபைன் பண்ண முடியும், நம்ம ஃபீல்டு. ஏன்னா வி ஆர் த எக்ஸ்பர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் 1000 பேர் பண்ணட்டும், ஆனால் இந்த நாகர்கோயிலில் டிஸ்ட்ரிபியூஷன் நான் தானே பண்ணுறேன் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்.
சரி நாகர்கோயிலில் இன்னொரு 100 பேர் பண்ணிட்டோம், இந்த ப்ராடக்ட்டில் நான் தானே எக்ஸ்பர்ட், அப்போ நான் தானே அதை டிஃபைன் பண்ணோம். அப்படியே இந்த ப்ராடக்ட் இன்னொரு 4 பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிர்மலுங்கிற ஒரு தனி இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த கம்பெனிக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. அப்போ நான் டிஃபைன் பண்ணுற எஸ்ஓபி தான் எனக்கு கரெக்டாக இருக்கணும் ஒழிய ஐ கேன் டேக் சம் லேர்னிங்ஸ் ஃப்ரம் தெம். பட் சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கம்பெனியோட எஸ்ஓபியை காப்பி பண்ணி நெவர் இஸ் பாசிபிள். ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும்னா அந்த டிசிப்ளின் ஆஃப் அவர்ஸ் அதை யாருமே காப்பி பண்ண முடியாது. அதில் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். 1000 பிஸ்னஸ் வந்தாலும் நம்ம பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா எனக்குள்ள டிசிப்ளினை யாருனாலையும் காப்பி பண்ண முடியாது. ஸோ அந்த டிசிப்ளின் தான் எஸ்ஓபி, அதை நான் தான் க்ரியேட் பண்ணுவேன்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன். எக்ஸலண்ட். ஸோ எனக்கு ரொம்ப நாள் இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏன்னா நிறைய கோர்சஸ் ஆன்லைனில் வருது, லைக் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் எஸ்ஓபி இருக்குது அப்படிதானே, லைக் மேனுஃபேக்சரிங் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் எக்ஸாக்ட் உங்களுக்கு ஃபிட் ஆகாதுன்னு சொல்கிறீங்க? ஏதாவது சினாரியோஸ் சொல்ல முடியுமா? நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃபினுடைய ஸ்டைல் வே ஆஃப் ஒர்க்கிங் இருக்கு இல்லையா, இது கூட அந்த எஸ்ஓபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இண்டிவிஜுவல் ஸ்டாஃபுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ஆஸ் அ ஹியூமன் ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். பட் நம்ம அந்த எஸ்ஓபி வந்து நம்ம என்ன மிஷன் வச்சுருக்கோமோ அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய கேண்டிடேட், இதுக்கு இந்த எஸ்ஓபிக்கு அடாப்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் தான் நான் உள்ளே ஃபோக்கஸ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா இந்த எஸ்ஓபி பேஸ்ட் வந்து எதனா இந்த மிஷன் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்டாஃபோட மிஷன், நம்மளோட மிஷன், கம்பெனியோடைய மிஷன், இது எல்லாமே வந்து அலைன் ஆன பேஸ் பண்ணி தான் நம்ம எஸ்ஓபி வரும். அப்போது நம்ம அதில் காப்பி பண்ணுறதுல எந்த லாஜிக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து அப்போது இது இப்படி சொல்லலாம் அப்படி தானே, எஸ்ஓபி வந்து உங்களுக்கு ப்ராப்ளி ஒரு கைட்லைனாக எடுத்துக்கலாம். எஸ். பட் நம்ம கம்பெனிக்குள்ளாடி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே அலைன்டாக இருக்கணும். உங்கள் மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் எம்ப்ளாயர் அதற்கு அந்த மிஷன் அதுக்கு அலைன்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த எஸ்ஓபியை வந்து அப்ளை பண்ணலாம். எஸ் கரெக்டாக, எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி 3 பேர், அந்த கம்பெனிங்கிறதுமே ஒரு பர்சன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பர்சன் நான் இவங்க எல்லாம் 3 பேர் சேர்ந்து ஒரு பாயிண்டில் ஃபாலின் ஆனோம் அப்படின்னா அதுதான் அந்த எஸ்ஓபி அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம அந்த கொண்டு போகக்கூடிய பாத் வந்து எஸ்ஓபி. சரி, குட். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெக்சராக ஒர்க் பண்ணீங்க, ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே ஃபவுண்டர் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சன், அவங்க தான் இறங்குவாங்க. கரெக்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இது கொஞ்சம் சென்டிமெண்டலான இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்காக நான் வந்து அது ப்ளஸ்ஸா மைனஸா இல்லை ஃபார்ச்சுனா மிஸ்ஃபார்ச்சுனான்னு எனக்கு தெரில. நான் ஸ்டார்ட் பண்ண கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே டீச்சிங்கில் தான். இந்த டே 1 என்னோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதே டீச்சிங்கிறனால எனக்கு அந்த பேசிக்காகவே கிடைச்ச ரெஸ்பெக்ட் ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஆர் டீச்சர், எனக்கு கிடைச்ச ரெஸ்பெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு நான் அதிலே இருந்துட்டேன். அதே கேம்பஸில் இருந்திருக்கேன். எல்லாருமே என்னை வந்து பாசிட்டிவாக பார்த்தே பழகிட்டேன். த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்னா, நான் வந்து பம்ப் எடுத்துகிட்டு அதே ப்ரொஃபஸர் கெட்டப்பில் டக்கின் பண்ணி ஷூஸ்லாம் பாலிஷ் பண்ணி நாகர்கோயிலில் தெங்கம்புதூரில் கிராமத்துக்கு போய் நின்றுட்டு நான் போய் கூட்டமாக நின்றுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சாருங்கிறேன். போன்ட்டார் இந்த ஓனர். வெறும் போன்னு சொன்னாரா வேற ஏதாவது? அவ்வளோதான் சொன்னார். போனால் அது வார்த்தையாக சொல்லலை, கையில் இப்படி காமிச்சார். விச் வாஸ் குவைட் ஹியூமிலியேட்டிங் ஃபார் மீ. அதாவது அது அவ்வளோ பெருசாக எடுத்துக்கணுமான்னு எனக்கு தெரில. பட் என்னுடைய பர்சனல் நான் வந்த ட்ராக்கில் பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே இருந்த சூழ்நிலை பார்க்கும்போது, ஏன்னா அங்கே ஒரு 10 பேர் நின்றுட்டுருக்காங்க, அவர் வந்து கொஞ்சம் ரஃப்பாக நிற்கிறாரு. நம்மளை அப்படி சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்டு மொரோவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அங்கே வந்து இருந்த ஸ்டைலுக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு. பட் லக்கிலி எனக்கு வந்து ஒரு பேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த பேஷன்ஸ் என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் மை லைஃப். ஓ சூப்பர். அவர் வந்து தான் எனக்கு பிஸ்னஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ தான் தெரிஞ்சுது உருவத்துக்கும் பேச்சுக்கும் ஆளோட குணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவருங்கிறது லைஃப் டைம் எக்ஸாம்பிளாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்பா அவர் அப்படி பேசினார். டுடே இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப நக்கல் பண்ணி பேசுவோம், உள்ளே போவோம், டீ சாப்பிடுவோம், நானே ஆர்டர் எழுதிப்பேன், அந்த அளவுக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சு. பட் அந்த டே 1 அந்த பேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நான் திருப்பி வாக்கவே ஆயிருந்தேன்னா அகெயின் திஸ் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபெயிலியர் ரெக்கார்ட் ஆஃப் மைண்ட். ஓகே. ஸோ அதில் வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு வந்து 12 பம்பு தந்தாங்க. த 2 ஹாட் கேஷ் ஸ்பாட்லேயே எனக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆச்சு.
பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பணத்தை நான் டீச்சிங்கில் பார்க்கணுன்னா ஒரு 15 நாள் லீவ் போடாமல் வேலைக்கு போனேன். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட ஒன் டேல ஹி ஹெல்ப்டு மீ வித் தட். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு கண்டினியூஸ் மோட்டிவேஷன். ஓகே. ஸோ பம்புன்னு சொல்லுவோம் வாட்டர் பம்ப், லைக் உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்? எஸ். இனிஷியலி இட் வாஸ் அ கொலாபரேட்டட் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணோம். என்னோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் மோட்டிவேட்டிங்காக இருந்தார். எகெயின் அது ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளேவே மாதிரி சொல்லலாம். பட் எப்போ லைஃப் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு தெரியாது, அது சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா நான் வாஸ் தேர் அட் கோயம்புத்தூர், ஒரு காலேஜில் இருக்கேன். நான் இங்கே கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணு நாகர்கோயில். ஸோ வந்து போனோம். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், மாப்பிள்ள இந்த மாதிரி பட்ஜெட் இடிக்குது வந்து போகிறதுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீ வாஸ் அ குட் சேல்ஸ் பர்சன். ஸோ ஹீ டோல்ட், அந்த கம்பெனியில் பம்ப் சேல்ஸ் டிவிஷனில் இருக்கான். ஹீ டோல்ட், சும்மா எதுக்கு வந்து போகிற, ஒரு 2 பம்பை போகும்போது கொண்டு போ, செல் பண்ணு, அதில் வர ப்ராஃபிட்டு டிக்கெட்டுக்கு பேர் பண்ணிக்கலாம். நான் அதை ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிங். கேஷுவலாக டாக் இதுக்காக கிட்டத்தட்ட குருவி மாதிரி வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி, லோக்கல் குருவி. அப்போது நான் உள்ளே போகிறேன். அப்போது அந்த மேனேஜர்கிட்ட பேசும்போது ஐ டோல்ட் திஸ் பிளான் அண்ட் ஹீ ஸ்டார்டட் லாஃபிங். நீ என்ன எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, நீ என்ன 2 பம்ப் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லணும்னா, யூ டூ ஒன் திங், மினிமம் ஒரு 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம். ஐ டிடன்ட் ஹவ் எனி மணி. எகெயின் லக்ஷ்மி ஒன்லி ஹெல்ப்டு. அப்புறம் எங்கள் சித்தி ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு இனிஷியலாக 3 lakhஸில் ஃபஸ்ட் லாட் எடுத்தாச்சு. அகெயின் ஃபஸ்ட் லாட் எடுத்து இங்கே ஷிப்பிங் பண்ண இங்கே கொண்டு வர்றோம், கொரோனா வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த டைமும் வந்து ஒரு ஃபண்ட்ஸ் பிளாக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஜினேட் ஆகி நம்ம செல் பண்ணி இந்த லெவலுக்கு, அதாவது பம்பில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருக்கு. இப்போது ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது, அந்த ரிஜெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஓகே. பட் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனே வந்து இமீடியட்டாகவே உங்களுக்கு சேலாக கன்வெர்ட் ஆகிட்டா, இல்லைன்னா ஒரு 10 ரிஜெக்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கா இனிஷியலாக? இல்லை, எனக்கு வந்து அது இமீடியட்டாகவே கன்வெர்ட் ஆச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஸ் ஐ செட், நான் பேஷண்ட்டாக இருந்ததை நான் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப் ஆன் தட் ஃபேஸ். செகண்ட் என்னென்னா, நான் சேல் பண்ண விதம் வந்து ஐ திங்க் இட் இஸ் இம்ப்ரெஸ்டிவ். அதனால தான் என்னை ஃபஸ்ட்டு டைம்லேயே கன்வெர்ட் ஆச்சு. ஏன்னா இட் இஸ் நாட் ஜட் அவர்கிட்ட வந்து சார் இது வந்து ஜஸ்ட் இவ்வளோ ரூபா, இதை விட இது ரேட்டு கம்மி, இது ரேட்டு ஜாஸ்தி, அது மட்டும் சொல்லலை. நான் ஐ எக்ஸ்பிளைன்ட் ஆல் த ஃபீச்சர்ஸ். டெக்னிக்கல் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் டெக்னிக்கல் சேல்ஸ். நான் அதை ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நான் ஒரு 100 ரூபா கொடுக்க போகிறேன், ஏன் 100 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அவர் தெரிஞ்சிட்டாருன்னா அவர் கொடுப்பார். ஓகே. ஸோ அந்த பம்பில் ஏன் இதுக்கு முன்னாடி அவர் வச்சுருக்க பம்புக்கும் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸை காமிச்சு கொடுத்தேன். ஜஸ்ட் சிம்பிள் டிஃப்ரென்சஸ். அதில் கன்வின்ஸ் ஆகி எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் நல்ல குவான்டிட்டி ஆர்டர் கிடச்சிது. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல என்னோட எஜுகேஷன், என்னோட டீச்சிங் பேக்ரவுண்டு, வாட் எவர் இட் இஸ், ஹெல்ப்டு மீ இன் தட். ஓகே. ஸோ அது வந்து சக்ஸஸ். ஐ திங்க் இதில் ஒரு நல்ல லேர்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பிச் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி போகாமல், யூ வென் த வேல்யூ பேஸ்டு செல்லிங், அதாவது ஒரு கன்சல்டிவ் அப்ரோச்னு சொல்லலாம். என்னோட ப்ராடக்ட்டில் இப்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ பேஸ்டாக ஒரு கன்சல்டிவ் அப்ரோச் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அது நியூ ஃபவுண்டர்ஸ்க்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏர்லி ஃபவுண்டர்ஸ். கண்டிப்பாக. ஏன்னா அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் நம்ம வெறுமனே மணி இஸ் நாட் த ஒன்லி பேராமீட்டர் ஃபார் பிஸ்னஸ். மேபி ஒன் ஆஃப் த பேராமீட்டர், பட் நாட் த ஒன்லி பேராமீட்டர். பட் டுடே சர்டன் பீப்புள் திங்க் தட் அது பணம் மட்டும் இருந்தால் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு எலக்ட்ரிக்கல் கடையாக இருக்கட்டும், ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பாக இருக்கட்டும். ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் கூட்டம் இருக்குன்னா நம்மளும் பக்கத்தில் ஒரு கடை போட்டலாம்னு நினைக்கிறேன். அதில் அந்த பணம் போட்டதை தாண்டி அவரோட உழைப்பு எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் ஆயிருக்காங்க, இதில் என்ன எக்ஸ்பர்டீஸ்ன்னு நினைப்பாங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் ஒரு வெஜிடபிளாக இருக்கட்டும், எனி பிஸ்னஸ் யூ டேக், தேர் இஸ் அன் எக்ஸ்பர்டீஸ். அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ ஐ திங்க் நல்ல ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க அப்படி தானே. ஒரு ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. பட் அது எப்பவுமே ஸ்மூத்தாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் டிஸ்ட்ரிபியூஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேலஞ்ச் வந்து கிரெடிட் ஒரு டஃப்பான டாபிக். அதை பற்றி பேசலாம். நான் வந்து அது வந்து கிரெடிட்டை வந்து ஒரு கேன்சர்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட. ஏன்னா இட் இஸ் லைக் ஸ்ப்ரெட்டிங், இட் இஸ் லைக் ஸ்பாயிலிங் த பீப்புள்ஸ் மைண்ட் செட் ஆக்சுவலி.
நான் வந்து எல்லா நாட் ஓன்லி திஸ் பிஸ்னஸ், எங்கள் பிஸ்னஸ் வந்து உள்ளதுலே கேன்சரில் பயங்கர அஃபெக்ட் ஆன பிஸ்னஸ் எங்களுது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கேன்சர்ஸ் நிறைய பிஸ்னஸில் இருக்குது. தட் இஸ் நாட் ஆக்சுவலி ரைட் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. இது எப்படி மாறி இருக்குன்னா, கிரெடிட்டுங்கிறது என்னோட உரிமைங்கிற மாதிரி, இட்ஸ் மை ரைட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுகிறாங்க. ஒய் டோன்ட் யூ கிவ் கிரெடிட்னு கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க ரேதர் தென் ரெக்வஸ்டிங். டீலர்ஸ் வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஐ டெல் யூ அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒருத்தர் வந்து இதே நாகர்கோயிலில், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம், அவர் கடை திறந்து வச்சு பிளாங்க் ரேக் அடுக்கி வச்சுட்டு இருக்கார், சீட்டில் உட்காந்துருக்கார். நான் அப்போ ஒரு புது கடை ஓப்பன் ஆகிருக்கேன்னு நான் பேச போகிறேன். அப்போ நான் கேட்குறேன், சார் புது கடை ஓப்பனிங் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்காரு, பட் மோஸ்ட் வேக்கண்டாக இருக்குது, என்ன சார் இனிமேல் தான் பார்க்கணுமா உங்களுக்கு? ஆமாம் சார், இனிமேல் தான் எல்லாம் பார்க்கணும், கரெக்டு தான். இது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ கடை மட்டும் ஓப்பன் பண்ணி எல்லோரும் வந்து மெட்டீரியலாக வச்சுருவாங்க கிரெடிட்டுக்கு, நீங்கள் என்ன வச்சுட்டு போகிறீங்க சார்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா, நான் கடை வச்சுருந்தா போதும், எல்லோரும் கிரெடிட்டுக்கு கொடுப்பாங்க, நான் செல் பண்ணிட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் த ஃபேக்ட் இஸ், கிரெடிட்டுக்கு வாங்கினால அந்த பொருள் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இட் இஸ் நாட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலாக அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சேல்ஸ் வேணுங்கிறதுக்காக கடத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் வில் கோ டவுன். அப்போ நான் போய் இப்போ மறுபடியும் சார் என்னோட கிரெடிட் டேஸ் முடிஞ்சிச்சு, பேமெண்ட் கொடுங்க சார்னா, சார் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனவன் எனக்கு தரல சார், இதே எனக்கு கிடைக்கிற பதில். தென் ஹீ வில் பி அ மாஸ்டர், ஐ வில் பி ஹிஸ் ஸ்லேவ். So this is a very worst scenario of the business going. So இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பிக் கொஸ்டின் மார்க். அதான் ஸோ பூனைக்கு யார் மணி கட்டுறது ப்ளஸ் அவனை நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன், இது ஒரு பரவிடுச்சு. இதை நீ எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது, இது ஸ்டாப் பண்ணுறதுன்னா கொஞ்சம் வி ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவானாலும் பரவாயில்ல, இதுதான் என்னோட ஃபார்மேட் அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொன்ன அந்த எஸ்ஓபிங்கிற சிஸ்டத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ நவ் ஐ ஆம் நாட் இன் டு த மார்க்கெட் டைரக்ட்லி, ஸ்டாஃப் ஆர் லுக்கிங் ஆஃப்டர். அவங்க வந்து சொல்லிடுறாங்க, சார் இவ்வளோதான் நாம்ஸ், இதுக்கு மேலே நாங்கள் பில் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு என்னன்னா, டுடே வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் இல்லைன்னா இன்னொருத்தட்ட அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கனால போகுது. பட் எனிவே ஒரு இடத்துல எல்லாரும் நின்று தானே ஆகணும். மை லிமிட் இஸ் 10 crores, someone's limit will be 15 crores. அது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். பட் அந்த லாஜிக் என்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இட் வில் பி அண்டர் சேஃபர். ஓகே. ஸோ உங்கள் எஸ்ஓபியில் ஏதாவது கைட்லைன் வச்சுருக்கீங்களா? Like how many days is a good day, like good day for a credit? So 1 week or 10 days we are happy to do that. அது வந்து ஒரு ஆப்ரேஷனல் என்ன சொல்கிற வாட் யூ கால் ஆப்ரேஷனல் ஈஸினஸ் இருக்கும் உங்களுக்கு. மேபி சில ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அவங்களுக்கு ஆர்டர் இருக்கும், நான் உடனே கொடுப்பேன், அவங்களுக்கு உடனே பேமெண்ட் வந்து தே கேன் டேக் த ப்ராஃபிட், கிவ் த பேமெண்ட் டு மீ. ஸோ இது வந்து ஹாப்பியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட். when it goes for 15 days it is a trust actually. நான் வந்து 15 நாள் அவரை நம்புகிறேன், ஓகே அவர் வந்து தந்துடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் அதை வந்து அது என்னோட இன்னர் பீஸை டிஸ்டர்ப் பண்ணாது, இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஸ்பாயில் பண்ணாது. when is for 30 days he has some credibility ன்னு அர்த்தம். அதாவது அவருக்கு வந்து ஒரு லெகசி இருக்குது, பிஸ்னஸில் பல வருஷமாக இருக்கார், அவர் நம்பிக்கையான ஆள், அவர் தந்துடுவார், ஏதோ ரொட்டேட் ஆகிட்டு வந்துருங்கிற ஹோப் இருக்குது. when it goes more than 45 days 60 days it is a loss, no loss no gain பொசிஷனுக்கு வந்துடும். when it is above 90 days it's a loss actually, it is a loss. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் தான். அதையும் பேர் பண்ணி பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா that has to be analyzedன்னு நான் சொல்லுவேன். either the dealer has to analyze properly, அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க you have to ask questions. பாசிபிலிட்டி இருக்கணும்ல, அவருக்கு எப்படி 90 நாளைக்கு மேலே அவர் கேட்காம இருக்காருன்றது இவருக்கு கொஸ்டின் வரணும், அவர் கேட்கணும். தென் இட்ஸ் அன் ஹெல்தி பிஸ்னஸ். ஓகே. ஸோ அந்த சினாரியோ வந்து மெயின்டைன் பண்ணணும். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இமீடியட் பேமெண்ட் ஆர் 15 days அவ்வளோதான் இருந்தால் ஓகே. ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரீட்டெயிலர் வந்து கிரெடிட் ப்ராசஸ் இருக்கிறது பார்த்துருக்கோம். சிமிலர்லி மேனுஃபேக்சரர் டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிரெடிட் வந்து இருக்கா? அதே நல்ல கேள்வி. இருந்துச்சு, இப்போ வந்து நவ் இட் இஸ் நாட் ஸோ. இருந்துச்சு, இட்ஸ் பிஃபோர் கொரோனா மேபி இருந்து கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் டவுன் பண்ணாங்க. இன்னைக்கு சினாரியோ பேமெண்ட் போட்டு எடுங்க. அதாவது நான் பேமெண்ட் கிரெடிட் ஆனோம், யூடிஆர் நம்பரில் ரிஃப்ளெக்ட் ஆனோம், அப்புறம் தான் பில் வரும், அப்புறம் தான் பில் ஜென்ரேட்டே ஆகும். after the payment is received from the at their end,
அப்புறம் தான் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் 2 days கழிச்சு டிஸ்பேச். வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். ஓகே, அவன் நிறுத்திட்டான். அவனை என்னால நிறுத்த முடியல. இது என்னன்னா சார், இது வந்து ஒரு சின்ன இதில் ஒரு சின்ன டாக்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, பீப்புள் திங்க் தட் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து மணி இருந்தால் போதும், மணி வச்சு கேம் ப்ளே பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதான் ரீசன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஜியோவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜியோ வந்து ஃபஸ்ட்டு புதுசாக ஃப்ரீயாக தானே கொடுத்தாங்க, ரேட்டை கட் பண்ணி கொடுத்து காம்படிட்டர்ஸ் எல்லாம் கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க தானே எக்ஸ்பர்டீஸ். இப்போ அவங்க என்ன வேணால் ரேட்டு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நானும் என்னோட ரேட்டை மேஷ் பண்ணி கொடுத்துட்டு என் காம்படிட்டர்ஸை கில் பண்ணி லாஸில் பண்ணிவிட்டு லேட்டர் ஐ லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் லிட்ரலாகவே கொடுக்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட் வில் நாட் ஃபிட் இன். ஏன்னா அந்த டெலிகாம் பிஸ்னஸ் க்ரோர்ஸ் கணக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். வாட் இஸ் த பேக்கப் ஆஃப் தட் சேர்மன்? அவருக்கு இதில் எவ்வளோ நாலேஜ் இருக்கோ, என்ன டீம் ஒர்க் இருக்கோ, எத்தனை மல்டிபிள் பிஸ்னஸில் இருக்கோ, எதுக்கு மாற்றி போட்டு அப்படி கொண்டு வந்தாங்க, அதில் எவ்வளோ கேல்குலேஷன்ஸ், பெர்மிட்டேஷன், காம்பினேஷன்ஸ் இருக்கும். இந்த பிஸ்னஸ் யார் வேணால் இமீடியட்டாக தொடங்கிட்டே இருக்கக்கூடிய பிஸ்னஸ். யூ கேனாட் கில் காம்படிட்டர்ஸ் அட் ஆல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்கு அவங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் இதில் எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி இது இப்படி தான், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்தி. பிகாஸ் ஆஃப் ஒயிட் லேபிளிங், எனிஒன் கேன் ஸ்டார்ட் அ பிராண்ட். ஸோ அந்த கான்செப்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. ஓகே. ஸோ ஐ திங்க் சூப்பர் அட்ரஸ் பண்ணீங்க. ஒரு ஏன்னா ஜியோவோட எக்ஸாம்பிளில் வந்து அக்ராஸ் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோன்னா புதுசாக வர்றவங்க வந்து ஐ வில் ப்ரொவைட் இட் அ வெரி லோ காஸ்ட் வெப்சைட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் நான் லோ காஸ்ட்டில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தட் ஐ கேன் கில் த காம்படிட்டர்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் கில் தேர் கில்லிங் தெம்செல்வ்ஸ். அவங்க பிஸ்னஸ் தான் கில் பண்ணுறாங்களே ஒழிய இன்னொரு காம்படிட்டர் அவங்களால கில் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன சூப்பரான எக்ஸாம்பிள் இந்த ஈஸி டு என்ட்ரி. அது ஜியோட டெலிகாம் பிஸ்னஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு என்டர். அது ஒரு கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கணும். கண்டிப்பாக. ப்ளஸ் தே ஹேவ் அ மல்டிபிள் பிளே இருக்குது. அப்படி தானே ஒரு லைக் மீடியாவோட டைப்ஸ் இருக்கும், தென் டேட்டா வச்சு அவங்க ஒரு மணி பார்க்கலாம், எவ்வளோ ஆங்கிள் இருக்குது. பட் அதர் பிஸ்னஸ் வந்து இதே எக்ஸாம்பிள் வந்து யூஸ் பண்ணும்போது ஐ திங்க் தே ஆர் கில்லிங் தெம். எஸ், இது வந்து என்னென்னா நம்ம பாதி படித்தா வந்து நம்ம அதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான். எனிதிங் நம்ம ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி எடுத்தால் தான் நமக்கு அது தெரியும். இவங்க வந்து இதே கான்செப்டில் இந்த பிஸ்னஸை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் இந்த ஒரு சில சமயம் வி கேன் ஃபைண்ட் சம் அன்ஹெல்தி மார்க்கெட் ப்ராக்டிசஸ். ஓகே ஓகே ஃபைன். ஒரு சின்ன ஒரு கேம் ப்ளே பண்ணிடுவோமா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு ரீட்டைலரோட டைப் சொல்லுவேன். இந்த டைப் ஆஃப் ரீட்டைலர் வந்து ஒரு கஸ்டமர், உங்களோட ஓவரால் பிஸ்னஸ் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த டைப் ஆஃப் ரீட்டைலர் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஓகே. இந்த டைப் ஆஃப் ரீட்டைலர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கும்போது சார் இன்னொரு 12 ப்ராடக்ட்டோட லிஸ்ட் போட்டு இதையும் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 20% ரீட்டைலர்ஸ் அப்படி இருக்காங்க. அது நம்ம ப்ராடக்ட் கொண்டு வர சொன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. உண்மையாக நடக்குதா? அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் ரெக்குயர்மெண்ட் எதாவது இருக்கா, நீங்கள் வர்ற வழியில் அப்படியே இதையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விக்கி பாயாவே இருக்கு, அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. பட் ஐ ஆஸ்க் தெம் டு அவாய்ட். ப்ராக்டிஸ் ஆயிருங்கிறனால அதோட ஜென்டிலாக ஹம்பிளாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். சரி சரி. தென் நைட் ஒரு 10:30 கால் பண்ணி சார் எமர்ஜென்சி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களா? இல்லாமல் இருப்பாங்க. அதாவது பிஸ்னஸ்க்கு வந்து சொல்ல போனால் லீவு அப்படின்னு ஒன்று என்ஜாய் பண்ணதே கிடையாது. ஏன்னா கால் கம்ஸ் அட் எனி டைம். ஓகே. அது எஸ்பெஷலி பம்ப் இண்டஸ்ட்ரியில் உட்காந்துருக்கும்போது நைட்டு 10:30 சொல்லுவாங்க, சார் பம்பு ஸ்டாப் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் வேறு ஏதாவது இருக்கும். ஓகே. பம்பு ஸ்டாப் ஆகிடுச்சு, காலையில் 4:30 ஃபங்க்ஷன் என்ன சார் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு தூக்கம் போச்சு. ஓகே. பர்சன்ஸ் ஆனால் அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். தென் ஒரு ரீட்டைலில் வந்து ஸ்டாக் கேட்டிருப்பாங்க, இந்த ஸ்பெசிஃபிக் எந்தெந்த ப்ராடக்ட் வரணும்ன்ட்டு. நீங்களே ஒரு 1 வீக் அப்புறம் இந்த டேட்டில் வரும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹீ கீப்ஸ் ஃபாலோயிங் அப் எவ்ரி 2 days சார் ஸ்டாக் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். அது வந்து ஏரியா டு ஏரியா டிஃபர் ஆகும். சர்வீஸ் கம்மியாக இருக்க இடத்துல, காம்படிஷன் கம்மியாக இருக்க இடத்துல கேட்க மாட்டாங்க. இமீடியட்டாகவே வேற யாராவது வந்தால் நமக்கு ஆர்டர் கொடுத்ததை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க. வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இது மாதிரி இருக்குது. சரி. சர்வீஸ் இல்லாத இடத்துல கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே. And there are certain retailers who don't pay and no complaints. பேயும் பெருசா டைமுக்கு வராது, கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. இப்படி சொன்னாதான் நான் பெட்டர்னு சொல்லுவேனே. டோன்ட் ப்ளே டோ கம்ப்ளைண்ட்னா கூட பிரச்சனை இல்லை. டோன்ட் பே தே ஓவர் கம்ப்ளைண்ட். ஓ ஓகே. ஸோ வி ஃபேஸ் சரி சரி ஓகே ஃபைன். இதை நீங்கள் எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கல.
தென் ரீட்டைலர்ஸ் ஹூ ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி பழகுற மாதிரி ரீட்டைலர்ஸ். வி ஹாவ் எனக்கு நான் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக நான் கொஞ்சம் அதாவது டைரக்ட் கஸ்டமர் மீட் பண்ணல, பட் வி ஹாவ் கஸ்டமர்ஸ் லைக் அகெயின் ஒரு 30-40 மெம்பர்ஸ் ஆர் தேர், பர்சன்ட் ஆர் தேர். இன்னும் சொல்ல போனால் என் ஸ்டாஃப் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது ஒரு டீலர் 5 கிராமத்தில் எஸ்எஸ்கே ட்ரேடர்ஸ்னால் அவர் வந்து பார்த்து இவருக்கு ஃபண்டெல்லாம் பண்ணிட்டு போய் அந்த அளவுக்குலாம் இருக்காங்க. நைஸ் நைஸ். ஸோ இருக்காங்க. அதே மாதிரி கல்யாணம் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக நம்மளை தேடி வந்து கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டு போகக்கூடிய டீலர்ஸ். வெரி நைஸ். ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் ரீட்டைலர்ஸ் அந்த மாதிரி தே ஆர் லைக் ஃபேமிலிஸ், தே ஆர் லைக். ஓகே ஓகே. பட் அந்த டிஃபரன்சியேஷனை வந்து எல்லா இடத்துலையும் மெயின்டைன், ஐ மீன் பிஸ்னஸ் வேற இது வேறங்கிறத கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது சர்டன் ரீட்டைலர்ஸ் வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. சார் இந்த மாதிரி பம்பில் இந்த மாதிரிலாம் நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, ஆர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற ரீட்டைலர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்? ஐ திங்க் வெரி ரேர். அந்த மாதிரி அதாவது தே ஆல்வேஸ் கோ வித் த கஸ்டமர்ஸ் வேர்ட்ஸ். ஓகே. அவங்க நம்ம ஒரு புது ட்ரெண்டை உடனே கடைக்காரங்க அப்சர்வ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கம்மி. பிகாஸ் இந்த ஃபீல்டு வந்து எங்களோட ஃபீல்டு வந்து அந்த மாதிரி ஃபீல்டு. தே ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் வித் வாட் இஸ் தேர் இன் த மார்க்கெட். ஓகே. யாரோ ஒருத்தர் ட்ரெண்ட் செட் பண்ணால் ஃபாலோ பண்ணுவாங்களே ஒழிய தே வில் நாட் பி த ட்ரெண்ட் செட்டர்ஸ். அப்படி இருக்காது. சரி. மோஸ்ட் ப்ராபபிலி நார்த் இந்தியன்ஸ் யாரெல்லாம் இங்கே கடைப்படும் தே ஆர் த ஆக்சுவல் ட்ரெண்ட் செட்டர்ஸ். அவங்கள வேணால் நம்மெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களே ஒழிய நம்ம ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்தால் அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நார்த் இந்தியன்ஸ், ஐ மீன் நார்த் இந்தியாவில் வர ட்ரேடர்ஸ் வந்து இன்னும் பிகாஸ் தேர் நெட்வொர்க்கிங் ஸ்கில் இஸ் தியர் அட்வான்டேஜ். அதாவது இதில் வந்து இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைனர் லேம்ப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டென்சில்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டென்சில் க்ரியேட் பண்ணாங்கன்னா இத்தனை குவான்டிட்டிஸ்க்கு அது யூஸ் பண்ணணும்னு இருக்கு. இவங்க வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் இதே ஃபீல்டில் இருக்கனால ஃப்ரம் டெல்லி ஆல் பேன் இந்தியாவில் அவங்க எல்லா கிராமத்துலேயுமே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டென்சில் யூஸ் பண்ணி 10,000 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 1 வீக்கில் அதை டு த எண்டு கொண்டு போயிடுவாங்க. ஓ ஓகே. பட் வி பீப்புள் டோன்ட் ஹேவ் தட் நெட்வொர்க். ஓகே. இது எல்லாமே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் ஆர் ப்ளம்பிங் ஷாப் வச்சுருக்கவங்களாம் மேபி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் செகண்ட், ஒரு ரேர் கேஸ் தான் செகண்ட் தேர்ட் நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டுக்குள்ளேயே நிறைய பேர் விழுந்துருவாங்க. ரொம்ப ரேர் தான் தேர்ட், ரொம்ப ரேர் தான் தேர்ட். பட் அவங்களுக்கு இதில் டிஃபால்ட்டாகவே அது வந்து ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நம்ம ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ ஐ திங்க் ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை டச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற ஒருத்தவங்க கடை வைக்கிறாங்க. தே ஹாவ் அ வெரி குட் அட்வான்டேஜ். ஏன்னா அவங்களுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் இருக்குமா, டில் தட் மேனுஃபேக்சரர் டு தட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு சூப்பரான நெட்வொர்க் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம ஊரில் ஒருத்தவங்க புதுசாக நாட் டு பிளேம் தம், பட் நம்ம ஊரில் புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து அவங்க என்ன லேர்ன் பண்ணலாம், லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது? எஸ், நம்ம அது சின்ன பிள்ளையில லேர்ன் பண்ணாதான் நான் சொல்லுவேன். என்னென்னா யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒத்துமையாக இருந்து ஜெயிக்கலாம். இப்போ அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தே ஹாவ் அ நெட்வொர்க். ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னா பல்க் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது. எப்படின்னா 5-6 பேர் ஒன்றா சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க. வேற இதே நம்ம வந்து ஒரு 4-5 பேர் ஒன்று சேரணுங்கிறது எவ்வளோ தூரம் சிரமமாக இருக்குன்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராக்டிக்கலாக வந்து எவ்ரி ஒன் நோஸ் தட் எவ்வளோ சிரமமாக இருக்குது. ஓகே. பட் வென் வி ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னு சொன்னேன்னா இது ஒரே லேயரில் வெறும் ரீட்டெயில்ஸ்லேயோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டுமே இல்லாமல் வி ஹவ் டு கோ அ ஸ்டெப் அஹெட். மேனுஃபேக்சரிங் இப்போ எங்கள் கம்பெனியோட மிஷனுமே மேனுஃபேக்சரிங் எண்டை டச் பண்ணணுங்கிறத எங்களுடைய எவர் லாஸ்டிங் மிஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு த்ரூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற மேனுஃபேக்சரிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பேஷன்னு சொல்லலாம், ஒரு ஒரு ஃபயர்னு சொல்லலாம். ஓகே. இட் ஹஸ் லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ். சரி. ஓகே. ஸோ இப்போது ஐ திங்க் மேனுஃபேக்சரிங் நம்ம தமிழ்நாடு பேஸ்டாகவோ ஆர் லைக் இன்னும் சவுத் இந்தியா பேஸ்டாகவோ நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வரும்போது இன்னொரு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸ்? கண்டிப்பாக. நான் வந்து இதில் வந்து நான் இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வென் வி கம்பேர் அவர் ப்ளஸ் பாயிண்ட், நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான். We were second in world's population, but we are now the first in the world's population. So we have crossed 142 crores plus போயிட்டோம் நம்ம.
பட் இதில் இந்த ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? we have to compare with our competing companies to countries. In fact சைனாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே டெக்னாலஜி போயிருச்சுன்னா டார்க் ரூம் மேனுஃபேக்சரிங்னு ஒரு கான்செப்ட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது தேர் வில் நாட் பி எனி லைட், தேர் வில் நாட் பி எனி ஹியூமன். ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு ரா மெட்டீரியல் உள்ள வந்து ரோபோஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபினிஷ்டு கூட்டாக இன்னும் 2ல் வரும். ஸோ தே ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களான்னா கிடையாது. தே ஆர் ஆல் எம்ப்ளாய்டு, பட் எம்ப்ளாய்டு டெக்னிக்கலி. வேறஸ் நம்ம இந்தியாவில் வந்து இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி பார்ட்னர்ஸ், டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கிறது நான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கன்சியூமர் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களாக பொதுவாக டிஜிட்டல் மீடியா கிரியேட்டர்ஸ் விஷயங்கள் கிரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது ஆர்டிஸ்டிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேப்ரிக்கு, கிளாத்திங்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரி இது இருக்க ஒழிய டெக்னிக்கலாக வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் எப்படி சொல்கிறேன், உங்கள்கிட்ட என்ன டேட்டா இருக்குன்னா, நான் படித்த வேலை செஞ்ச காலேஜ்லேயே கிட்டத்தட்ட 878 மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒரு பேட்சில் படித்தாங்க when I was a teacher. ஓகே. இன்றைக்கி வந்து we don't have such department. அதுக்கு பதிலாக அவங்க வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரலாக ரொபோட்டிக்ஸ் இருக்குது. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வெரி பேசிக், சிவில் இன்ஜினியரிங் இஸ் அ வெரி பேசிக். ஸோ அந்த கோர் ஃபீல்டு இந்த உலகம் வந்ததுலேருந்து வந்த ஒரு ஃபீல்டை இன்றைக்கி ஏன் வந்து இந்த சொசைட்டி இப்படி ஒதுக்கி வச்சுருக்குன்றது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ அலார்மிங் ஆஸ்பெக்ட் தட் வி ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஈக்குவலி கிளாசிஃபை அண்ட் டிவைட் பர்சனாலிட்டிஸ் ஆன் ஆல் தி ஃபீல்ட்ஸ் ரதர் தென் எல்லாருமே வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் இதெல்லாம் இதிலே கன்ஃபைன்டாக இருக்காங்க. ஓகே. வாட் எவர் மே பி த டெக்னாலஜி, யூ நீட் சம் பேசிக் மேனுஃபேக்சரிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். ஃபேன் இருக்குது, ஃபேனில் நீங்கள் ஏஐ இன்பில்ட் தான் பண்ண முடியும். பட் பேசிக் ஃபேனு மேனுஃபேக்சரிங் உங்களால் நீங்கள் நிப்பாட்ட முடியுமா? எப்போமாது வாய்ப்பில்லை. இட் வில் நெவர் ஹேப்பன். பம்பில் நீங்கள் வேணால் ஸ்மார்ட் பம்புன்னு ஒன்று கொண்டு வரலாம். வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் தட். நம்ம அதில் ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஏஐ மட்டுமே வச்சு பம்ப் ஓடுமா? ஸோ இட் இஸ் ஆட் ஆன் அப்படிங்கிறத மறந்து அந்த டாப்பிங்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோர் மெயின் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, மெயின் கோர்ஸில் வந்து இப்போ காம்படிட்டிவ், விச் இஸ் வெரி 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 அலார்மிங் சிச்சுவேஷன். ஓகே. அதனால தான் எல்லாருமே இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போகிற ரீசன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இப்போது ஒரு 800+ இருந்த ஒரு மெக்கானிக்கல் பேட்ச் வந்து இப்போ வர ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0 அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அலார்மிங் சைன். ஸோ அப்படி பண்ணும்போது லைக் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் இருக்கிற எல்லாமே ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கல்வியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற? இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டை மட்டும் பார்க்க வேண்டாம். இந்தியாவே ஒரு மார்க்கெட் தான். நீங்கள் அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 142 crore people ஆர் கன்சியூமர்ஸ். அப்போது இந்த கன்சியூமர்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய விஷயங்கள், கன்சியூம் பண்ணுற விஷயங்கள், ஒய் நாட் வி டூ தட்? ஓகே. முந்தின நாள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். குக்கிங் ஆயில் 60% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். உங்களால் நம்ப முடியுதா? ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு நேஷன் நம்ம. அக்ரிகல்ச்சர் தான் பேக் போன்னு சொல்கிறோம். 60% குக்கிங் ஆயில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறேன்னா ஒரு வேளை வடை நிறைய சாப்பிட்றப்போ வந்துருச்சு. நான் என் ஸ்டாஃப்ட்ட கூட சொன்னேன், இனிமேல் வடை சாப்பிட்றது. பிகாஸ் நம்ம அதை ஃபன்ஸ் பார்ட் நம்ம சொல்கிறோம் 60%ன்றது. நம்ம இம்போர்ட் ஜாஸ்தி பண்ண நம்மளோட ருப்பி வேல்யூ வந்து குறைய தானே செய்யும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதனால் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து இன்னும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லன்றது என்னோட பாயிண்ட். ஓகே ஃபைன். ஐ திங்க் அது ஒரு ஃபுட் இன்னொரு பேசினா இன்னொரு பெரிய டாபிக்காக போயிடும். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரீட்டைல் அடிக்கடியே பேசுகிற விஷயம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே வந்து அந்த ஸ்டாக் ரொட்டேஷன் ஒரு வருஷத்து ஒரு 3 or 4 times நம்ம ரொட்டேட் பண்ணால் ஓரளவு ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் அது எப்படி ஒர்க் ஆகுது? ஆல்சோ செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு தம்ப் ரூல் எதாவது வச்சுருக்கீங்களா? அதாவது ஸ்விட்சாக இருந்தால் இவ்வளோ நாள் ரொட்டேட் பண்ணிடணும், ஒரு பம்பாக இருந்தால் இவ்வளோ நாளைக்குள்ள ஒரு பேட்சை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தம்ப் ரூல்? எஸ் யூஆர் டு த பாயிண்ட், கரெக்ட் பாயிண்ட். ஏன்னா பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து இதை பார்க்கணும். பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ், பேஸ்ட் ஆன் ட்ரெண்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த டாப்பிக்கை. ஓகே. ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி அப்படின்னா, நான் வந்து ஏபிசிடின்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஏ அப்படிங்கிறது 15 days ஒன்ஸ் வந்து செல் ஆகக்கூடிய
ஐ மீன் டாப் அப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். பிங்கிறது 30 days, சிங்கிறது வந்து 60 days, டிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ டேட் ஸ்டாக் 90 daysக்கு மேலே இருக்குன்ற மீனிங். ஓகே. சில ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், லைக் த சால்வெண்ட்டுங்கிறது நம்ம பிவிசி பைப் பேஸ் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருதோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே புஷ் பண்ணும். ஸோ அப்போ தான் அதனுடைய ஃபுல்லஸ்ட் குவாலிட்டி ஃபீல் பண்ண முடியும். அது உள்ளே இருக்க என்னன்னா இட்ஸ் அ பெட்ரோ கெமிக்கல், அதை நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக ட்ரை ஆயிரும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே கொண்டு வர்றோம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வெளியே செல் பண்ணணும். சர்டன் ப்ராடக்ட்ஸ் வி ஹேவ் டைம், லைக் அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனும் இருக்குது, நெகட்டிவ் சைன் இருக்குது. ஓகே. ஐல் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். பாசிட்டிவ் சைனா காப்பர் ஒயர்ஸ். ஓகே. ஸோ இதை நாங்கள் ஸ்டாக் வைக்க இன்கேஸ் விற்கலனால இட்ஸ் அ ப்ராஃபிட் ஃபார் அஸ் ஆஸ் த ரேட்ஸ் ஆர் கோயிங் டிராஸ்டிக்கலி ஹை. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20% ஹைக் ஆயிருக்கு. ஸோ நான் ஜனவரி மாதம் ஒயர் எடுத்து நான் விற்காம இருந்தனால மை ப்ராஃபிட் இஸ் தேர். கோல்டு மாதிரி ஸ்டாக் ஸோ தட் இஸ் பாசிபிள், பட் திஸ் டசன்ட் ஹேப்பன் ஆல்வேஸ், எப்போவுமே இருக்காது. பட் டுடேஸ் ட்ரெண்ட் அப்படி இருக்கு. ஸோ அதான் சொன்னேன், பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து எங்கள் அப்பா வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 30 years எக்ஸ்பர்ட் அவங்க கம்பெனியில். ஸோ வீட்டில் எனக்கு அதுக்கான டீச்சிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரி சரி. ஸோ அதையும் நான் காஷியஸ். சூப்பர் சூப்பர். ஸோ நமக்கு இப்போது டிஸ்ட்ரிபியூஷனில் கிரெடிட் சைக்கிள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். அப்போது ஒரு பொருளை வந்து நம்ம கிரெடிட்டு கொடுக்குறோம். அப்போது இதில் வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்ல. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி நீங்கள் ஏன்னா புது கொடுத்துருக்கீங்க, அது வர்றதை வர புது ப்ராடக்ட் எடுக்காமலும் இருக்க முடியாது. ஸோ இது எப்படி மேனேஜ்? வி ஹேவ் அ ஃபார்முலா ஹியர், 1:3. நான் அதை ஒரு ரேஷியோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன 1:2 இருக்கணும். 1:2 இஸ் பெஸ்ட், 1:3 இஸ் குட். பட் மோர் தேன் 1:3 இஸ் அகெயின் 5-star ரேட்டிங்கில் பின்னாடி போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ நான் ஆல்வேஸ் 1:3 மெயின்டைன் பண்ணுவேன். அது ஃபார்முலா. ஒரு ப்ராடக்ட் எடுக்க போகிறேன்னா 3 times ஆஃப் த மணி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே. அப்போ தான் நான் இந்த ஃப்ளோவில் இருக்கும். ஸோ அந்த 1:3 பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது எப்படி 1:3னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 45 days சைக்கிள் டைம் எடுத்திருக்கேன் நான். ஓகே. ஸோ ஒரு day 1 நான் ஒரு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன். 3 lakhsக்கான கமாடிட்டி உள்ளே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை நான் வெளியே செல் பண்ணுறேன் ஃபஸ்ட் 45 daysல. அகெயின் அது என்ன ஆயிரும்னா அது செல் ஆகி எனக்கு பணம் ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 lakhs வெளில போயிடும். அப்போ எனக்கு இன்வென்ட்ரியில் ஒரு 3 lakhs வேணும். அகெயின் நான் 3 lakhsக்குள்ளே டாப் அப் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட்டு 45 daysல இது வெளியே போயிடும். இப்போ தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டோட பில்லிங் உள்ளே ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எனக்கு இங்கே ஸ்டாக் வேணும் அகெயின் அடுத்த 45 days. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் போட்டேன்னா ஐ ஆம் டூயிங் அ மிஸ்டேக். 3rd டைமுக்கு மேலே சேல்ஸும் பண்ணக்கூடாது. நான் சாஃப்டி சொல்லுவேன், 3 தடவைக்கு மேலே சேல் பண்ணக்கூடாது, 3 தடவைக்கு மேலே ஸ்டாக் இன்வென்ட்ரி வேல்யூ இருக்கக்கூடாது, 3 டைம்ஸுக்கு மேலே கிரெடிட் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு ரூல், 3 ரூல் மாதிரி நான் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பேன். நைஸ் நைஸ். ஸோ ஒரு வேல்யூபிள் இன்சைட்டாக இருக்கும் எனக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போது இதெல்லாமே மேனேஜ் பண்ணுறது ஒரு பேப்பர் அண்ட் பெனில் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான, ரொம்ப கஷ்டம். ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வி ஆர் ஹேவிங் எ ERP சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ நான் day 1 உள்ளே வரும்போதே நான் அந்த ERP சாஃப்ட்வேரோடய தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் செகண்ட் இயரில் நான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனேன் அதுலேயே. ஓகே. ஸோ எங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் எல்லா டேட்டாவும், அதாவது அவங்க எந்த வருஷத்தில் என்ன பொருள் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்ற டேட்டா பின் பாயிண்டில் இருக்கும். ஸ்பாட்டில் எங்கள் ஸ்டாஃப் எடுத்து அவங்களுக்கு வித் ப்ரூஃபோடி கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் அவர் அட்வான்டேஜ். அதனால் எங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் மார்க்கெட்டில் எங்களால் ஒரு நல்ல நேம் இருக்குது. எப்படின்னா நாங்கள் ஒரு ரிசிப்ட் வாங்குறோன்னா இமீடியட்டாக உங்களுக்கு SMS போயிடும். ஓகே. ஸோ அதை அந்த சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நான் ரிசீவ் பண்ணோன்னே நான் ஒரு அப்ரூவல் கொடுத்தா தான் லெக்ஜருக்குள்ளே போகும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இது எல்லாத்துக்குமே வச்சுருக்கனால வி ஆர் ஹேவிங் அ குட் ஹேண்ட்ஸ் இன் தட் ஃபேஸ். வண்டர்ஃபுல். ஸோ நிறைய ஸ்கேல் பண்ணுற கம்பெனிஸ்களோட ஒரு யூனிக்னஸ் நான் பார்க்குறேன். அந்த பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் வந்து அந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த day 1 வந்து தே ஹாவ் டேக்கன் தட் பெட். ஓகே பண்ணிடலாம், 0 ரெவன்யூவாக இருக்கும், பட் அந்த டைமில் நான் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து கான்ஷியஸாக எடுப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் day 1லேருந்து எடுத்துருக்கீங்க. ஏன் அப்படி எடுத்தீங்க? டெக்னாலஜி கண்டிப்பாக பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம எப்படின்னா இன்னைக்கு எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் என்ன ஃபேஸில் போதோ நான் அந்த ஃபேஸில் போனால் தான் ஜெயிக்க முடியும். நான் வந்து இன்னும் பேப்பர் பென் எடுத்துகிட்டு போனேன்னா நோ ஒன் வில். சிம்பிள். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, 10 years பேக் ஹோட்டலில் உங்களுக்கு ஆர்டர் எடுக்கும்போது ஒரு பேப்பரும் பெண்ணோட வந்து நின்றுருப்பாங்க. உங்களுக்கு அந்த டேஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ரோஸ் கலர் நோட் வச்சு எடுப்பாங்க.
டுடே நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு டேப் ஒன்று வச்சுருக்காங்க, ஆப்லாம் இங்கே என்டர் பண்ணோன்னா கிச்சனுக்கு நோட்டிஃபிகேஷன். தட்ஸ் ஆல். நம்ம இன்றைக்கி வந்து அந்த ட்ரெண்டில் நம்ம போனால் தான் கஸ்டமருடைய கம்ஃபர்ட். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வேலையை ஈஸி பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நம்ம அதை வந்து எகெயின்ஸ்டாக பார்க்காம அதை கூட சேர்த்து தோளில் கை போட்டு வளர்த்தி கொண்டு போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே நைஸ். ஸோ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது நல்ல விஷயம். கண்டிப்பாக. ஓகே. பட் டெக்னாலஜி வரும்போது ERP ப்ராடக்ட் வரும்போது யூ ஹேவ் அ சாஃப்ட்வேர் இன் ஹேண்ட். பட் அட் த சேம் டைம் அந்த சாஃப்ட்வேர் கூட ஒரு ப்ராப்பரான SOP வந்து அலைன் ஆகும்போது தான் அது வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா ஜஸ்ட் பீஸ் ஆஃப் எக்ஸல் மாதிரி தான், ஒரு மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்கும், பட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ரா டேட்டா மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த டே ஒன்லேருந்து அது எப்படி நீங்கள் அலைன் பண்ணீங்க ரெண்டுமே, SOPs அண்ட் வித் டெக்னாலஜி? இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேட் அ லாஜிக். ஏன்னா நான் வந்து மை எஜுகேஷன் ஹெல்ப்டு மீ ஹியர். ஓகே. ஸோ எனக்கு ப்ராசஸ் பிளானிங்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு நான் படிக்கும்போது. அந்த கான்செப்ட் எல்லாம் இதுக்குள்ள இந்த ஃபேமிலி கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் கொண்டு வந்து கோடு ஜென்ரேட் பண்ணி பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. அதை வச்சு இந்த SOP எல்லாம் பை த வே என்னோட இத்தனை வருஷத்தோட லேர்னிங்ஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஐ டிட் ஃபீல் நத்திங் நியூ. நான் ஏற்கனவே படித்ததை யூஸ் பண்ண ஒரு திருப்தி எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஓகே. அதான் ஃபேக்ட். ஸோ உங்களோட பிஸ்னஸ் மாடலில் லைக் ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், சீசனல் அப்படிங்கிற கேட்டகரிஸாக ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் வச்சுருக்கோம். பட் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி பெரிய லெவலில் சொல்ல முடியாது. ஓகே. பட் தெர் ஆர் சீஸ்னல் ப்ராடக்ட்ஸ். ஓகே. எப்படின்னா இந்த மாதம்லாம் வந்து பால் காய்ப்பு இருக்கோ, அந்த இனாக்ரேஷன் இருக்கோ, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க, லைட்டு, ஒயர்ஸு, சுவிட்சஸ்ஸு போகும். என்றைக்கெல்லாம் வந்து கல் போடுறாங்களோ, அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டைம் வந்து இந்த பம்பு, மோட்டார்ஸ், போரோட செக்மெண்ட்லாம் போகும். ஸோ சச் சார்ட் ஆஃப் சீசன்ஸ் வந்து இருக்கும். பட் நாட் அட் அ பிகர் லெவல். ஓகே. ஸோ சில டைம் வந்து சில பிராண்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த சார் ப்ராடக்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும், ஆர் சம்வேர் யூ ஃபெல்ட் இட்ஸ் நாட் த ரைட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா பிராண்டோட ஆஃபீஸ்? ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். பட் வி ஹேவ் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆல்சோ ஆன் தட். அது ரிஜெக்ட் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். சரி. பட் தட் நோ, அந்த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோங்கிறது கற்றுக்கணுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. ஸோ பிஸ்னஸ் வந்த புதுசில் எல்லாமே வேணும். அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்மளை தேடி வந்துட்டாங்க, நம்ம எடுத்துன்னு ஒரு எந்தூரில் நம்ம எடுத்துருவோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணாமல் ஐ டிட் அ மிஸ்டேக். ஐ திங்க் பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருந்தோம்ல இனிஷியலாக, அதில் ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு 3 விஷயம். ஐ திங்க் அதில் அது ஆர்ட் ஆஃப் சேயிங் நோன்னு சேர்த்துக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக எஸ் யூஆர் ரைட். ஏன்னா எஸ்பெஷலி ஒரு நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அவ்வளோ பிராண்ட் வந்து வாங்கின்னு பாரு இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லலாம்? அது எப்படின்னா சார், எஸ் எப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் மார்க்கெட்டில் எப்படி போகுன்றத வெறுமனே நான் சேல்ஸ் மேனேஜர் சொல்கிறதே கேட்டுக்குவேன் நான். அவங்க நம்ம கொடுக்குற இட் வாஸ் அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மை பிஸ்னஸ். எப்படின்னா அவங்க ஒரு சேல்ஸ் மேனேஜர், ஏஎஸ்எம், ஆர்எஸ்எம் எல்லாம் வந்து உட்காந்து நம்ம வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, தே வில் கிவ் ப்ரைஸ் பண்ணுவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுவாங்க, உங்களை வெளியே விசாரித்தோம் நல்லா இருக்குன்னுவாங்க. இனிஷியல் ஆர்டர்ஸ் எடுத்துருவாங்க. செகண்ட் ஆர்டர்ஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ வில் பில் வித்தவுட் ஆஸ்கிங். ஸோ இந்த ட்ரெண்ட் இருக்குது. அதாவது கேட்க மாட்டேன் எங்கள் ஃபீல்டெல்லாம். ஓகே. நான் அன்றைக்கி வந்து ஐ வாஸ் வெரி ஷாக்கிங். நான் வெளியே ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன், குடோனுக்கு ஒரு 100 cartons ஆஃப் LED பல்ப் வந்திருக்கு, வித்தவுட் மை நாலேஜ், வித்தவுட் மை PO எதுவும் இல்லாமல் வந்திருக்கு. ஓகே. ஸோ தட் வாஸ் அ வெரி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதை ஹேண்டில் பண்ணிட்டோம். பட் எனிவே இது வந்து புதுசாக இருந்துச்சு. அப்போ நம்ம பேமெண்ட் போடுவோம், நான் என்னென்ன பொருள் வேணும்னு தான் கேட்பேன். பட் எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நான் கேட்காத அன்வான்ட் மெட்டீரியல் அதோட வரும். அவனோட நான் மூவிங் ஸ்டாக்லாம் இங்கே வந்துடும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட பேக் ஸ்டாப்பிங் மாதிரி. ஸோ டுடே ஐ லேர்ன் டு சே நோ அண்ட் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி கைண்ட், வெரி பொலைட், ஸோ ஹம்பிள் டு தெம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே மாற்றிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போது இனிஷியலாக வரும்போது புதுசு ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ப்ரைஸ் பண்ணுவாங்க, நான் மூவிங் வந்து மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எக்ஸாக்ட்லி இருக்குது. ஓகே ஓகே. நிறைய பாட்டு பாட சொல்லி காக்கா வாயை திறந்தா வடை போச்சு. ஓகே. ஸோ தட் வில் ஹேப்பன், தட் வில் ஹேப்பன். ஸோ அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணும். இன்னைக்கு புது நான் பண்ண தப்பு தான் இன்னைக்கு வர புது பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஐ சஜஸ்ட் தெம் நாட் டு டூ தட். ஏன்னா இனிஷியல் டேஸில் நம்ம கரெக்டாக இனிஷியலாக கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். எது நான் மூவிங்கிறது கண்டிப்பாக. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த குவாலிட்டி வந்து இட்ஸ் டூ டெக்னிக்கல் டு ஃபைண்ட் அவுட்.
நம்ம வந்து ஒரு எம்சிபின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு குவாலிட்டியான எம்சிபியில் வந்து சில்வர் கோட்டிங் இருக்கும். எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியாது. சில்வர் கோட்டிங் இருக்கும். ஓகே. ஸோ ஆஸ் சில்வர் ப்ரைஸஸ் ரைஸ் திஸ் மஸ்ட் ஆல்சோ ரைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி இது ரேட் குறைஞ்சிட்டே இருக்குது. அது எப்படின்னு தெரியாது. தேர் நாட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ரேட் குறைஞ்சா போதும், அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி ஆல் சார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டூ மச் பார்கெயின் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ரொம்ப பார்கெயின் பண்ணால் நம்ம வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் தான் ஆகும். ஓகே. என்னோட பாலிசி சொல்கிறேன், த சீப் இஸ் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட். சீப் வேறு, பெஸ்ட் வேறு. ஒரு சீப்பாக பெஸ்ட்டான ஒரு பொருள் கிடைக்கவே கிடைக்காது. இட் இஸ் அ ஃபேக் வேர்ட் ஐஸே என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. மேபி மார்க்கெட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். மை பெர்ஸ்பெக்டிவ் நோ, இட் வில் நாட் பி. இஃப் யூ வாண்ட் த பெஸ்ட் யூ ஹவ் டு பே. ஓகே. ஸோ நம்ம வந்து கிரெடிட் மேனேஜ் பண்ணும்போது அது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ரூயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல? அது எப்படி கரெக்டாக இந்த கேள்வி நம்மளும் அடி வாங்கியிருக்காங்க பிஸ்னஸில். ஸோ அது எப்படி நாசுக்காக நம்ம கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது, எப்படி வாங்குறதுக்குன்னே ஒரு கலை, அதுவே ஒரு கலை. எஸ் எஸ் இட்ஸ் ஆர் ஆர்ட் ஆக்சுவலி. பட் எனிவே அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப பிஸ்னஸ் க்ரோ ஆகிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஒன்லி ஆன் கலெக்ஷன். சேல்ஸ்லேயோ மற்ற க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காது. ஓகே. ஐ ஹேட் லாஸ்ட் கஸ்டமர்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஐ ஹேட் லாஸ்ட் கஸ்டமர்ஸ். பட் again it's based on the demand. இது ஒரு பேராமீட்டர்னு சொல்ல முடியாது. நான் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருந்தால் they will please me. If we are a newcomer then we have to please them. இது based on situations இருக்குது. ஓகே. பட் எனிவே பணம் வாங்குறதுங்கிறது கடைசியில் இதை ஒரு ஆர்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் நான் இப்போ உங்களோட கோடவுனுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தா நீங்கள் சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க அப்படின்னா எந்த மாதிரி சிஸ்டம் வச்சு? சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆப்டிமைசேஷன். ஆஸ் அன் இன்ஜினியர் நான் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணணுன்னு தான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய ஸ்பேஸை ஒரு இடம் கூட விடாமல் இட் வில் பி ஸ்டாக் நியர்லி crore ப்ளஸ் வேல்யூக்கு ஒரு சின்ன ஏரியாவில் அவ்வளோ மெட்டீரியல் நான் டம்ப் பண்ணி வச்சுருப்பேன். அது வந்து விஷுவல் ஸ்டாக் எடுக்க முடியும், விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும், ஒரு ஆள் உள்ளே போய் ஃப்ரீயாக வெளியே வர முடியும். ஆனால் ஃபுல் மெட்டீரியல் லோடடாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப் அப்படி தான். ஐ கீப் தம் ஆப்டிமைஸ்ட். எவ்ரி ஒன் ஆர் ஆப்டிமைஸ். என் ஒர்க் ஆப்டிமைஸ். எல்லாத்தையுமே அந்த ஆப்டிமைசேஷன் என்னோட பிஹெச்டி அதில் தான். அதனால் என்ன அது எங்கேயும் பிரித்து பார்க்க முடியாது. ஓகே. பிஹெச்டி என்ன டாபிக்னு சொல்லலாம்? சார் வெல்டிங் டெக்னாலஜி, ஆப்டிமைசேஷன் இன் வெல்டிங், மிக் வெல்டிங் பேராமீட்டர்ஸ். நைஸ் நைஸ். ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் எல்லா இடத்துலையும் பார்க்க. ஸோ நீங்கள் படித்ததை சிந்தாமல் சிதறாமல் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அது வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நான் நம்புறேன். நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கேம் ப்ளே பண்ணிடலாம். ஓகே. ஒரு ஷாக் ரவுண்ட் மாதிரி குயிக்காக நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் குயிக்காக வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே. ஒன் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் விச் செல்ஸ் த மோஸ்ட். காசு வர்றதா காசு வராது? காசு வர்றது. நவ் இட் இஸ் கேசிங் பைப். கேசிங் பைப்ஸ். ஓகே. கேசிங் பைப். அண்ட் ஒன் ப்ராடக்ட் யூ ஹேட் செல்லிங். ஒயர்ஸ். மை காட், ஐ ஹேட் செல்லிங் ஒயர்ஸ். எதனால? கேபிள், ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். என்ன 0.5% மார்ஜின் சார். அதுக்கும் எனக்கு கிரெடிட் சார். ஓகே. பாசிபிள். வெரி வெரி காம்படிட்டிவ். அதில் நிறைய குவாலிட்டி இருக்குது. அது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்குது. There are 5 grades of copper, different types of insulation. அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. காம்படிஷன் ஹெவி, மார்ஜினும் கம்மி. ஒய் ஷுட் வி பிரேக் அவர் ஹெட்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஓகே. பட் அது செல் பண்ணாமல் இருக்க முடியாது. பண்ண முடியாது. ஸோ உங்கள் இண்டஸ்ட்ரியில் காமனாக சொல்லப்படுற பொய் எது? இப்படி ஃப்ராங்காக கேட்டால் எந்த ஆஸ்பெக்டில் கேட்குறீங்க? ப்ராடக்ட் செல்லிங்கில். ப்ராடக்ட் லெட்ஸ் சே மேனுஃபேக்சர் உங்களை செல் பண்ணும்போது வச்சுப்போம். அப்படி வச்சுக்கோங்க சார். நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம். உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட் தருவோம். லாங் டேர்ம்ஸ் பிஸ்னஸ் சார். திஸ் இஸ் லைக் மேரேஜ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. 6 மாதத்தில் அது வேறு டைரக்ஷன் எடுத்தோம். இது வந்து நான் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. வெரி ஓல்ட் கம்பெனிஸ் ஆஃப் க்ளோஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நம்பி வாரண்டிங்கிற விஷயம் வரும்போது வி ஆர் ஃபேஸிங் எ லாஸ். ஓகே. ஓகே. தென் ரீட்டைலர்ஸ் பண்ணுற இந்த மிஸ்டேக் வந்து எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. அவங்க பார்க்கும்போது நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுற இந்த மிஸ்டேக் எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குன்னா எது? எதுக்குன்னா அவங்க செல் பண்ணும்போது ப்ராஃபிட்டே இல்லாமல் செல் பண்ணுற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் லிட்ரலி. ஓகே. நீ பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் லிட்டர் மேக்கிங் மணி. நாங்கள் வந்து நான் கடை போட்டிருப்பேன், லேபர், யூ ஹேவ் டு கால்குலேட் எவ்ரி திங். எதுவுமே இல்லாமல் வந்த விலையில செல் பண்ணிட்டு அதை ப்ரௌடாக சொல்கிறாங்க. நான் வந்து வந்த விலையில கொடுத்துட்டேன்னு அதை ப்ரௌடாக சொல்கிறாங்க. ஐ வெரி மச் பிட்டி ஃபார் தம். அவங்க ரொம்ப பரிதாபப்படுறேன் அவங்களோட இந்த இன்னசென்ஸ் பார்த்து.
ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் இல்லைன்னா இன்னொன்றில் எடுக்கலான்னு. டுடே பீப்புள் ஆர் கிளவர், திஸ் இஸ் நாட் ஹேப்பன். ஓகே. தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புதுசாக டிஸ்ட்ரிபியூஷனில் வரவங்க பண்ணல 3 மிஸ்டேக்ஸ். புதுசாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண எகெயின் கம்பெனிக்காரங்க பெருசாக சொல்கிறாங்கன்றதை என்றைக்குமே அதை அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதை அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன் அவங்களே கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஏற்கனவே ஒரு பிராண்ட் இருக்குன்னா அதே பிராண்டுக்காக மறுபடியும் போய் மோதக்கூடாது. ஓகே. இட் இஸ் லைக் அந்த ஒரு மங்கி பண்ணை பிச்சு கொடுத்த கதை தான் நடக்கும் அங்கே. அது யாருக்குமே பெனிஃபிட் இருக்காது. போத் வில் நாட் ஈட். அது எண்ட் ஆஃப் த டே த மேனுஃபேக்சர் வில் ஈட். ஓகே. ஸோ அதனால் அது ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓவர் கிரெடிட் கொடுக்கக்கூடாது. செல்லிங் அப்படின்னா பொருளை விற்று அந்த காசை வாங்கி நம்ம பாக்கெட்ஸ்குள்ளே வந்தால் தான் சேல்ஸ் க்ளோஸ் ஆச்சு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம குடோன்லேருந்து வெளியே போச்சுனாலே அது சேல்ஸ். நோ சார், இதில் ஐ வுட் லைக் டு ஆட் அ பாயிண்ட். ஜஸ்ட் ப்ராடக்ட் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிருக்கு, அவ்வளோதான். மூவ் ஆகிருக்கு டு த சார். அங்கேருந்து மூவ் ஆனால் கூட பரவாயில்லையே சார். ஐ கிவ் யூ அடிஷ்னல் பாயிண்ட். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 1 பில் பண்ணுறேன். டிசம்பர் 30th ஐ ஹவ் டு பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட், ஃபார் விச் எனக்கு ₹1 கூட இன்னும் எங்கிட்ட கஸ்டமர்கிட்ட வரல. ஆனால் நான் 18% கொடுக்கணும். இது வேர் இஸ் த லாஜிக் ஹியர்? கரெக்ட். நான் மேனுஃபேக்சர்ட்ட பேமெண்ட் செட்டில் பண்ணியாச்சு. ஸோ மை மணி இஸ் கான் தேர். இங்கே மெட்டீரியல் போயாச்சு, எனக்கு ₹1 வரல. ஆனால் நான் ஜனவரி 10 அக்கௌண்ட்லேருந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு டிடெக்ட் ஆயிரும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வர்றதே டிசம்பர் 15th தான் எனக்கு வரும். அப்படின்னும் போது இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். அந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாது, அதை கால்குலேட் பண்ணணும். ஓகே. கன்சியூமர்ஸ் 5 years பேக் அண்ட் 5 years now அவங்களோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகிடும்? நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின்ன. கொரோனாவுக்கு முன்னே வந்து கொஞ்சம் குவாலிட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பிலீவ் பண்ணாங்க. அதாவது கடைக்காரங்களை டீலர்ஸை பிலீவ் பண்ணாங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் கொஞ்சம் பிலீவ் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக டிஜிட்டலாக தான் பிலீவ் பண்ணுறாங்க. ஓகே. வாட் டிஜிட்டல் சேஸ் இஸ் தேர் வேர்ட்ஸ். அது அவங்க அதை அப்படியே கேட்டுக்கிறாங்க. ஸோ அகைன் அதில் அதே பாயிண்ட் திருப்பி டச் அப் பண்ணி இன்னொரு கொஸ்டின். ஸோ டிஜிட்டல்னு சொல்லும்போது புதுசாக ஒருத்தங்க கடையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் இன்ஸ்டாகிராம்லேயே செல் பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்வேலிடாக இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தோணுது. உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக அது வந்து சார், ஒரு எனி ப்ராடக்ட் பேசிக் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. அதை மேட்ச் பண்ணாமல் கொடுக்க முடியாது. மேபி அவங்க மார்க்கெட்டை கிராப் பண்ணுறதுக்காக சம்திங் காமிக்கலாம். பேக் எண்டில் டெக்னிக்கலி வாட் இஸ் தேர்னு தெரியாது. சார் ஃபார் எக்ஸாம்பிள் சார், மெட்டல் பாக்ஸ் நான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம். மெட்டல் பாக்ஸ்னால் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, செவத்துக்குள்ளே வைக்கிறது. இந்த பாக்ஸில் சொல்லிடலாம், அதில் திக்னஸ் தெரியாது, எவ்வளோ மைக்ரான் ஜிஐ கோட்டிங் தெரியாது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் இதை இந்த ரேட்டு கொடுக்குறாங்கிறத வேணால் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி அவங்க செல் பண்ணுறாங்க. அது வந்து இட்ஸ் நாட் ஓகே. என்னைக்கு நாளும். ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்து ஒரு 3 ரீல்ஸ், ஐயோ எனக்கு பார்த்த சிரிப்பு வருது, என்னடா இப்படியெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரீல்ஸை விட ரீல்ஸை பார்த்து நடந்த ஒரு இன்சிடெண்ட் எனக்கு பயங்கர ப்ளசண்டாக மெமரிஸில் இருக்குது. நான் ஒரு கஸ்டமர் பார்க்க போயிருந்தேன். அவர் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை. நாங்கள் 2 பேர் பேசிகிட்டே இருந்தால் அப்போ ஒருத்தர் வந்தார். ஜஸ்ட் ஒன் வே சுவிட்ச் வந்து இட்ஸ் காஸ்ட் அரவுண்ட், அவருக்கு வர்ற அசல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹13.50, மேபி ஹார்ட்லி ₹13, அவ்வளோதான். அவர் வந்து என் கண்ணு முன்னாடி என்ன சொல்கிறாரு, ₹15ங்கிறாரு. அவர் வந்து ஒரு கமாடிட்டி தான் வாங்குறாரு. சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதில் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, கடையோட வாடகை, அவரோட லேபர், அவர் ப்ராஃபிட் கூட எடுக்க வேண்டாம், அவர் சம்பளமாவது எடுக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க இந்த ₹2 எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துங்க. அப்படின்னா சேல்ஸ் வந்து நிறைய கடை இருக்குது, நிறைய காம்படிஷன் இருக்குது. அவர் ₹2 வச்சுருக்காரு. அவர் முகத்தை பார்த்தாரு, இவர் யோசிச்சுட்டே இருந்தோன்னா சரி ₹14 கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அகெயின் he started searching the reels. பார்த்துட்டு ஒரு ரீல்ஸை காமிச்சு பாருங்க, இந்த கடைக்காரன் வந்து ₹7 தர்றான் அப்படின்னு. யூ கேன் see the fellows பெட்டியில இருந்து எல்லாத்தையும் கொட்டி வெறும் ₹7 அப்படிலாம் பண்ணுறாங்க. அப்போ இவர் ஒன்று சொல்லிட்டாரு, அதை எடுத்து அங்கே ரேக்கில் வச்சுட்டு நீ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். நீ எந்த ஹோல்சேல் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன குவாலிட்டி, எத்தனை வருஷம் வாரண்டி, எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத். சும்மா அதில் எந்த டாக்குமெண்டேஷனுமே இருக்காது. இவர் லோக்கலில் இருக்கவர் he has to maintain the commitment. அப்போ அவர் அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ he must need that amount as a margin. ஓகே. ஆனால் காஸ்ட்டும் கரெக்டாக ₹13 தான், அது கம்மியெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து உங்கள் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது? எனக்கு ரொம்ப பயமான விஷயம் என்னென்னா, சேஃப்டியை லூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த்தை லூஸ் பண்ணுறாங்கன்றது தான். ஓகே. எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்த புதுசில் ஒரு
அந்த அவுட்ரு லேயர் பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர்னு சொல்லுவாங்க, நல்ல குவாலிட்டியில் இருக்கும், ஹார்டாக இருக்கும். நீங்கள் இப்படி கை வச்சு அமுத்தினால உள்ளே போகாது. அதனால் என்ன ஆகுனா கொஞ்சம் இந்த எல்இடி லைட்டு வெளியே வர்றது கொஞ்சம் சேஃப்டின்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. இப்போ வர்றது நீங்கள் கை வச்சு அமுத்துனீங்கன்னா உள்ள போகும். இட்ஸ் பிளாஸ்டிக், அது வேறு மெட்டீரியல், இது வேறு மெட்டீரியல். ஓகே. ஸோ நீங்கள் ரொம்ப காஸ்ட்டுக்கு பார்கெயின் பண்ணி பிஸ்னஸில் குறைச்சி we are ultimately going to pay for some hospitals. It's a fact, brutal fact. ஓகே. ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் பீப்புள் அவாய்ட் பண்ணணும்னு தோணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி பேட்டரி டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 feet இருந்துச்சு. ரொம்ப பார்கெயின் பண்ணனால இன்னைக்கு 3.5 feet 3.25 feet தான் இருக்குது. ஓகே. மெஷர் பண்ணி பாருங்கள், பழைய டியூபுக்கு இப்போது ரேட்டு குறையுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குறைக்க முடியும். ஓகே. ஸோ பெட்டர் டோன்ட் பார்கெயின் டூ மச், பிலீவ் இன் சம்திங். டெக்னிக்கலாக வேணால் நீங்கள் எதாவது அவேர்னஸ் எடுத்துக்கோங்க, அதுக்காக பார்கெயின் ரொம்ப. இங்கே நடக்கிற அந்த பார்கெயின் வந்து அந்த என்டையர் ரிவர்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் வேறு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி, நம்ம இந்தியாவில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது? எவ்வளோ ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஒரு நம்ம இதில் மட்டும் ஒரு 40+ இருக்குது. ஒரு எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்காக மட்டுமே மாடிஃபை பண்ண ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது சார். பிலீவ். ஓகே. எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது? நார்த். ஒரு வெரி ஃபேமஸ் கம்பெனி, ஓகே, டாப் எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரர், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம். அவங்க ஒரு Tier 1 நீங்கள் எல்லாம் பெருசாக ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி நேம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெஷலாக ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்குது. ஓகே. அது சந்தோஷப்படுற விஷயமா இல்லை வருத்தமான விஷயமா? இல்லை, அது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லுவேன். நீங்கள் பிஸ்னஸுக்காக வேண்டி நடக்கும், பட் இட் ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டின்னு சொல்கிறேன். குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நான் ஏன் அதை ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இஃப் யூ ஹேவ் டைம். சார், ஸ்லாப் திக்னஸ், அதாவது ரூஃப் ஸ்லாப் திக்னஸ் வந்து மினிமம் 5 inch. நீங்கள் சிவில் இன்ஜினியர்கிட்ட பேசினா தெரியும், 5+ தான் போகணும். இங்கே கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணுறக்காடி ஸ்லாப் திக்னஸை 4.5-4 inch ஆயிடுறாங்க. இப்படி பண்ணும்போது உள்ளே வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3 inch பாக்ஸ். அப்போ காங்கிரீட் போடும்போது அது தெரிஞ்சிடும். அப்போ அது தெரியக்கூடாதுன்றதுக்காக 2.5 inch பாக்ஸ் வாங்குறாங்க. அப்போ 2.5 inch பாக்ஸ் வாங்கினா அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற லைட்டு, அதுக்காக 2.5 inch மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஹவு திஸ் பீயிங் ஃபால்ஸ் பிளேட். ஸோ என்டையர் அந்த சப்ளை செயினே வந்து அதுக்காக மாறுது. ஸோ பீப்புள் வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க கேட்ட ரேட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். பட் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு வி டெக்னிக்கல் பீப்புள் ஒன்லி நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே. ஸோ அதனால் பெட்டர் நம்ம கொஞ்சம் ஃப்ராங்காக அதுதான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த லாயலிட்டியும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பும் பிஸ்னஸில் வேணுங்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக இது பெரிய லூப். கரெக்ட். ஓகே. ஸோ அப்படி நீங்கள் இந்த மார்க்கெட் மேனிப்புலேட் ஆகிருக்கு, நம்ப முடியுது அவங்களால? இல்லை, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்ட் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான். கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன் பண்ணிடலாமா? ஒரு இன்வெஸ்டர் செஷன் மாதிரி. ஸோ லெட்ஸ் சே ஐம் அன் இன்வெஸ்டர், ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் மணி இன் யுவர் பிஸ்னஸ். ஸோ அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், நீங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க, லெட்ஸ் சே ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் 10 crore இன் யுவர் பிஸ்னஸ். வேர் வில் யூ யூஸ் இட்? மெட்டீரியல் பர்ச்சேஸ். ஓகே. எங்களுக்கு அதுதான் வந்து பேஸ். ஓகே. வில் யூஸ் ஃபார் தட் மெட்டீரியல் பர்ச்சேஸ். ஓகே. ஸோ ரைட் நவ் உங்களுக்கு ஒரு 500 ரீட்டைலர்ஸ் கூட டை அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ டு ஸ்கேல் தட் டு 2000 ரீட்டைலர்ஸ்? மேனேஜ்மெண்ட் அதுதான் அதாவது என்ன சொல்கிறேன், எங்கள் பாலிசியோட அடாப்ட் பண்ணுற பர்சன்ஸ் கிடைக்கிறது தான் எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஓகே. ஸோ அது என்ன மாதிரியான சேலஞ்ச்? லைக் அது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கேல் போகும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எங்கள் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸ் மானிட்டரிங்னால ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் இன் மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு பர்சனுக்கும் ப்ரொடக்டிவிட்டி கால்குலேட் பண்ணுவோம்ல, இதில் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ மழை வந்ததுன்னா சேல்ஸ் கம்மியாகும், ரொம்ப வெயில் அடித்தாலும் சேல்ஸ் கம்மியாகும். ஓகே. அப்போது அவங்க ஒரு கஸ்டமரை பார்க்க போவாங்க, அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டாங்கன்னா இது அவங்க மிஸ்டேக் கிடையாது, ஸ்டாஃப் மிஸ்டேக் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் பர்ஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம ஒருத்தர் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவுட்புட் கொண்டு வரதுங்கிறது வந்து குவைட் சேலஞ்சிங். ஓகே. அது வந்து டேரெக்டாக சில அது வந்து ஓனர்ஸ் போய் பண்ணுவாங்க, பட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஓகே. லெட்ஸ் உங்கள் காம்படிட்டரை வந்து ப்ரைஸ் வந்து 20% வந்து ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? இன்னும் நான் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ரேட்டுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இஃப் ஐ வாண்ட் டு கிவ் சம் குவாலிட்டி, ஐ நீட் த ரேட். ஸோ அது என்னன்னு அனலைஸ் பண்ணுவேன். இஃப் இஸ் டேக்கிங்
அதாவது டெக்னாலஜி டிஃப்ரென்ஸா இல்லை மெட்டீரியலில் ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா, அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல்க் குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணார். இந்த அனலைஸ் பண்ணி தான் என்னோட மூவ் இருக்குன்னு ஒழிய ஸ்ட்ரைட்டாகவே ரேட்டை குறைச்சா நானும் குறைக்கிறேன்னா ஐ வில் நெவர் டூ தட். ஓகே ஓகே. ஸோ ப்ராப்ளி அதில் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான அட்வான்டேஜ் மேபி அவங்க மேனுஃபேக்சர்கிட்ட வந்து கம்மியான ப்ரைஸில் கிடச்சிருக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். அது அதாவது என்னன்னா அது அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அது ரொம்பவும் குறையாது. அது தெரியும் நமக்கு. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் டிஃபரன்ஸ் வரும். ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா சம்திங் இஸ் சரி. ஸோ உங்களோட ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ்னு எதாவது சொல்லலாம் கம்பேர்ட் டு காம்படிட்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன சார்? ஓகே, ஆர் யூஎஸ்பின்னு வச்சுக்கலாமா? யூஎஸ்பி. எங்கள் யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலாக எதிர்பார்க்கலாம் என்கிட்ட. அதாவது ஒரு ப்ராடக்ட்னா இது ஏன் என்னங்கிற அவேர்னஸோட ரேட் கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்து ஹையர் ரேட் மட்டும் தான் விற்போம், காஸ்ட் காம்படிட்டிவாக இருக்குமா அப்படி சொல்ல மாட்டேன் நான். எங்கிட்ட காஸ்ட் எஃபெக்டிவ் மெட்டீரியல் இருக்குது, பட் வில் ஜஸ்டிஃபை வாட் இஸ் வாட், அது ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். அது எங்களோட யூஎஸ்பி. நீங்கள் கேட்டால் எங்களால் ஏன்றதை சொல்ல முடியும், அது ஏன்னு சொல்ல தெரியாமல் நிற்க மாட்டோம். ஸோ எந்த ப்ராடக்ட் கேட்டகரி உங்களை சீக்ரெட்டாக உங்கள் மணியை வந்து இனிஷியலாக ட்ரெயின் ஆகிட்டே இருந்துச்சு, ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் கேட்டகரி ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. ஓகே, என்னுடைய டு பி ஃப்ராங்க் சர்டன் டைம்ஸ் என்னுடைய கால்குலேஷனில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருந்திருக்கு. ப்ராடக்ட் வைஸ் ஐ டோன்ட் திங்க். இனிஷியலாக ஆப்டிமைஸ் பண்ணி ஆமாம் அப்படியே தான் போயிருக்கு. அதில் பெரிய ஸ்லாக் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே, ஸோ இனிஷியலாக நீங்கள் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் தட் காஸ்ட் யூ லாட் ஆஃப் மணி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? லாட் ஆஃப் மணி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மிஸ்டேக்னு ஐ திங்க் நான் எல்லாமே கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன். சர்டன் டைம்ஸ் நான் என்ன புது ப்ராடக்ட் எடுக்கும்போது ஆர்வப்பட்டு கொஞ்சம் ஓவர் வால்யூம் வேணால் எடுக்கலாம். அதுதான் ஐ திங்க் நாங்கள் அவங்க சேல்ஸ் ஸ்டாஃப் பேச்சு கேட்டு கொஞ்சம் ஐ வில் கிவ் அ சான்ஸ். ஆக்சுவலி என்னுடைய கை சுடாத அளவுக்கு பண்ணிக்க மாட்டேன் நான். ஓகே, ஐ ஹாவ் அ லிமிட்ஸ் ஃபார் தட். ஸோ அது ரொம்ப ட்ரெயின் பண்ண மாதிரி விட்டதில்லை. ஓகே, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒன் டே வந்து ஹை மூவ்மெண்ட்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூவ்மெண்ட்டாக இருக்கும். லைக் ஃபேன்சி ஸ்விட்சஸாக இருக்கலாம், லைட்ஸாக இருக்கலாம், ட்ரெண்ட் வந்து குயிக்காக டக்குன்னு சேஞ்ச் ஆனது வந்து நான் ஒன்று சக்ஸஸ் ஆகிருக்கு, ஒன்று வந்து லேர்னிங் இருந்துச்சு. ஓகே, லேர்னிங் இருந்தது என்னென்னா அந்த கிளாசெட்லாம் இருக்கு இல்லையா, சானிட்ரி அவேர்ஸ் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கிரேஸ் போயிட்டு இருந்துச்சு, கலராக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒரு சடன் ஒரு 2-3 மந்த்ஸில் அப்படியே ஜீரோ ஆகிடுச்சு அந்த சேல்ஸ். ஓகே, அது வந்து நான் அதை ஸ்டாக் பண்ணி வச்சு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருது. ஆனால் ஷாக்கிங்காக ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி அது வந்து ஹையஸ்ட் டிமாண்டில் இருந்துச்சு, வந்த உடனே அது எக்ஸாஸ்ட் ஆகிரும் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஓகே, ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் டைமில் அப்படியே ஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, அது வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங். சரி, அது எப்படி டீல் பண்ணீங்க அந்த சிச்சுவேஷன்? மறுபடியும் கம்பெனி பர்சன்ட்ட பேசி ஆந்திராவில் ஒரு ஏரியாவில் அங்கே பூம் ஆகிட்டு இருக்கும்போது இது அப்படியே அங்கே மேப் பண்ணி விட்டோம். அந்த நெட்வொர்க் அதனால கொஞ்சம் அங்கே மேப் பண்ணி விட்டு அதை எஸ்கேப் பண்ணோம். பட் அது வந்து பயங்கர ஷாக் எனக்கு. அதுலேருந்து அது ஒரு நல்ல லேர்னிங். ஓகே, ஒன்று சக்ஸஸ் ஸ்டோரி எனக்கு ஒன்று இருக்குது. அப்படி லைஃப்பில் எடுத்த ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு கிளிமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு, இட்ஸ் அ போலாண்ட் பேஸ்டு கம்பெனி. ஃபிஷர், ஹில்டி, கிளிமாஸ் இவங்கெல்லாம் வந்து குளோபல் காம்படிட்டர்ஸ் இந்த ஃபாஸ்ட்னஸ் ஸ்க்ரூ, இந்த ஃபிஷர், இந்த வால் ப்ளக்கு, இந்த ஐட்டம்லாம். அப்போது வந்து அந்த ஐட்டம் வந்து எனக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட். இன்றைக்கி சவுத் இந்தியாவுக்கு நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ப்ராடக்ட்டுக்கு. போலாண்ட்லேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட கீ ப்ராடக்டாகவே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எனக்கு மறக்கவே முடியாது. அது எப்படி நடந்துச்சுன்னு இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு ப்ளசன்ட் மெமரி. சரி. ஸோ அது தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இப்போது நம்ம இனிஷியலாக ஒரு ரிஸ்கியான ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணியிருப்பீங்க, ஒரு போல்டு மூவ்னு சொல்லலாம், ஒரு ரிஸ்கியான டிசிஷன். பட் இப்போ வந்து அதுதான் உங்களை சேவ் பண்ணுதுன்னு சொல்லலாம், ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரின்னு சொல்லலாம். அதுதான் நான் சொன்ன அந்த கிளிமாஸ் ப்ராடக்ட் வந்து இந்த வால் பிளக் வந்து நான் எடுத்த ரிஸ்கியான மூவ். அற்ற ஃபெயிலியர்ன்ற நினச்சேன். ஓகே, முடிஞ்சது. நான் போட்ட 10 lakhs வந்து அவ்வளோதான் நினச்சேன். பட் அப்படியே வந்து அது ஃபேஸ் சேஞ்ச் ஆகி வேறு லெவலில் போயிடுச்சு.
ஏன்னா நான் அந்த அந்த இதுதான் சொன்னேன், அந்த பிஸ்னஸில் வந்து எது டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பேஷன்ஸ் தேவை. நான் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி தூத்துக்குடி, திருநெல்வேலி, சவுத் இந்தியாவுக்கு எடுத்து நான் ட்ரையலாக சவுத் தமிழ்நாடு பண்ணுறேன்னு சொல்லி 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து எஸ்கியூஸில் கிட்டத்தட்ட ஒரு 100+ எஸ்கியூஸ் எடுத்து ஓகே அது ரொம்ப சிரமப்பட்டேன். அது லென்த்தி டாபிக், அது ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் அதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் அவுட் ஆஃப் 500 ஒரு ப்ராடக்ட் தான் என்னை சப்போர்ட் பண்ணுச்சு. அதுதான் இப்போ என்னோட கீ ப்ராடக்டாக இருக்குது. அதுதான் தட் இஸ் சர்விங் மீ a lot, ஹெல்பிங். எனக்குன்னு ஆனந்தலட்சுமி ட்ரேடர்னு ஒரு பிராண்ட் இமேஜ் கொடுத்தது அந்த ப்ராடக்ட் தான். நைஸ். அது வந்து சக்ஸஸ் ஸ்டோரி. ஃபைன். பட் அந்த ரிஸ்கியான டிசிஷன் ஒரு 499 ப்ராடக்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி ஓடி இருக்கேன் சார், நிறைய ஓடி. அதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நான் பதில் சொல்லி அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல நான் வேற மார்க்கெட்ல சேல் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்து, அது லென்த்தி ப்ராசஸ். பட் அந்த ஒரு அவுட் ஆஃப் 500 ஒன்று தான் சக்ஸஸ் ஆச்சு. அது வந்து எனக்கு ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட். ஸோ அகைன் தொடர்ச்சி இன்னொரு கேள்வி கேட்டுறேன். ஒரு 7 இயர்ஸாக பிஸ்னஸ் 7+ இயர்ஸாக இருக்கீங்க. எப்போ உங்களுக்கு தோணுச்சு ஓகே நம்ம பிஸ்னஸ் ஸ்டேஜ் இவ்வளோ ப்ராடக்ட் எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கும் ஒரு ஸ்டேஜில், இன்னும் நிறைய கோவிட் வந்திருக்கு, நம்ம பிஸ்னஸ் ஓகே ஸ்டேபிள் ஆகிட்டு இனி வந்து க்ரோத்துக்கு போயிடலாம், ஒரு ஸ்கேலிங்க்கு போயிடலாம் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? எத்தனாவது வருஷம்னா மேபி லாஸ்ட் ஒரு 8 months ஆர் 1 yearன்னு சொல்லலாம். ஏன்னா நான் என்னோட எந்த விதமான இன்டர்வென்ஷன் இல்லாமல் என்னோட பிஸ்னஸ் ஃப்ளோ ஆகிறது. அதாவது 6th இயர்க்கு அப்புறம் 6th இயர் 5 years +ன்னு சொல்லலாம். 5th year போகும்போது என்னோட எந்த இன்டர்வென்ஷன் இல்லாமல், முன்னாடியெல்லாம் நான் போய் கஸ்டமர் பார்த்தா தான் ஆர்டர் வருங்கிற கண்டிஷன் தாண்டி நான் வராமல் என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு எஸ் ஐ எம் ஸ்டேபிள் அப்படின்னு. ஓகே. ஆனால் பட் எல்லா கலீக்ஸு கூட இருக்க மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க இட்ஸ் நாட் குட், நீங்கள் வந்து எல்லாரையும் நீங்கள் மீட் பண்ணணும், அது எப்படி நீங்கள் பார்க்காம இருப்பீங்கன்னெலாம் கேட்டாங்க. ஓகே. பட் என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரே பாயிண்ட்டு, எல்லா கம்பெனி ஓனர்ஸும் இப்படி தான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்களா? அதே ஒரு தான். நான் இன்னைக்கு 50 பேரை நான் மீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. நாளைக்கு 5000 கஸ்டமர்ஸ் எனக்கு வருவாங்க, நான் அவங்க ஃபேஸ் பண்ண முடியுமா? இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன். ஓகே. அப்படிங்கிறது அகெயின் இட்ஸ் ட்ரூ. ஐ திங்க் இட்ஸ் ஒரு டஃப் கொஸ்டின் தான். ஒரு எஸ்பெஷலி ஒரு கம்பெனி ஸ்கேல் ஆகும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆஃப்டர் அ சர்டன் டைம் அந்த கண்ட்ரோல் எல்லாமே விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த டிசிஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபவுண்டர். அது நீங்கள் கரெக்டான டிசிஷன், தட்ஸ் வை யூ ஆர் ஏபிள் டு ஸ்கேல் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த சிஸ்டமும் இந்த டெசிஷன், அதாவது நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிற அந்த டெசிஷன் வந்து மேபி எனக்கு கொஞ்சம் என்னோட ப்ராஃபிட் இட் ஹஸ் ஏட் சம் ப்ராஃபிட் எடுத்துருச்சு. எங்கிட்ட இருந்து ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அது ஃபேக்ட். பட் எனக்கு வந்து இது எப்படி எஸ்ஓபின்னு நான் சொன்ன அந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகிறது வந்து இப்போ தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் பிரான்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே. இது வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவாக போய்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பார்த்தா இப்போ நான் அந்த எஸ்ஓபி பண்ணேன் கரெக்டாக இருக்கு, எனக்கு என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே. ஸோ அந்த ஃபவுண்டர் இன்டர்வென்ஷன் இல்லாமல் எப்போ பிஸ்னஸ் நமக்கு சிஸ்டமைஸ் ஆகுதோ அப்போ தான் இட் வில் பிகம் அ ஸ்கேலபிள் பிஸ்னஸ். கரெக்டாக. இப்போ நீங்கள் மல்டிபிள் ஒரு தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலி, தென் இன்னொரு ட்ரிவாண்ட்ரம், 3 டீஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ போல்ட் மூவ் தான். கண்டிப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக் ஆகிட்டு ஸ்கேலிங் போகிற ப்ராசஸ் இட் இஸ் பெட்டர் ஆல்வேஸ். கரெக்ட். ஓகே. ஸோ அகெயின் இந்த சினாரியோவில் இன்னொரு விஷயமா வருது. இப்போ நிறைய வர நியூ என்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் செல் பண்ணுறாங்க. லைக் 90 days பிஸ்னஸ் சிஸ்டமேட்டிக் ஆகலாம், ஒரு 4 months வந்து நீங்கள் ஸ்கேலிங்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றாங்க. பட் உங்கள் ஸ்டோரி பார்க்கும்போது 5 years ஆகிருக்கு. இந்த ஒரு ரிகரஸ் ப்ராசஸ் போய் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் சொன்னதான் அங்கே செல் பண்ணுற எஸ்ஓபி வந்து வில் நாட் ஃபிட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இங்கே இருக்க பீப்புளோட வேவ்லந்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி உங்களுக்கு தோணுது? இந்த மாதிரி நியூ பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பார்க்கும்போது. நல்ல கேள்வி கேட்டீங்க. எனக்கு ஸ்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் வருது, அதனால எனக்கு சிரிப்பு வருது. ஓகே சார், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எத்தனை யூடியூப் சேனலில் சிக்கன் மட்டன் செய்கிற அந்த ரெசிபீஸ் பார்க்குறீங்க? அதே பார்த்து இங்கே வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைச்சிருக்கா? வராது. அதான். ஸோ அது பார்த்து பண்ணுறவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறது யூஆர் எக்ஸாக்ட்லி ரைட். பார்க்கறதுக்கு அது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபுல் கோட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்ணில் தான் சாப்பிட்றோம். கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் வந்து த டங் ஹேஸ் டு டேஸ்ட். ஆனால் இங்கே எது சாப்பிடுதுன்னு கண்ணு தான் சாப்பிடுது. ஆமாம், அதை வச்சு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஃபேண்டாஸ்டிக் அப்படின்றோம்.
நம்ம அதை ரிப்பீட் பண்ணி பார்த்தாலும் ஃபெயிலியரு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். குட் எக்ஸாம்பிள். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர்ஸே பேசுவாங்க, ஒரு குக்கிங் வீடியோவே பல டைம் அவங்க ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க அந்த அவுட்புட்டுக்காக வேண்டி. ஸோ இட் இஸ் நாட் ஆக்சுவல் குக்கிங், அவங்க வந்து தே ஆர் கிவிங் ஃபீஸ் டு யுவர் ஐஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ சேம். 90 நாளில் எப்படி பணக்காரன் அண்ணாமலை ஒரு பாட்டில் பணம், இட்ஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இஃப் ஸோ நீங்கள் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணாலாம் இருக்காங்க. இஃப் ஸோ தட் நீட்ஸ் அ டிராஸ்டிக் எனர்ஜி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ், ஐ ஷுட் நாட் லீவ் மை ஃபேமிலி. என்னோட ரெகுலர் ஹாப்பினஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் வேணும்னா நான் ஸ்லோவாக போனால் போதும் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட். ஓகே, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் என்றைக்குமே நம்புறதில்லை, கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் நம்புகிறேன். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஓகே, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா, XYயில் ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா அந்த கிராஃப் வந்து இப்படி கிராஸில் போகுது. தட் இஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்னா இப்படி க்ரோத், ஸ்டெபிலிட்டி, க்ரோத், ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு டுவெல்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு ரைஸ், ஒரு டுவெல், ஒரு ரைஸ், ஒரு டுவெல். இப்போ நான் மேலே இருந்து ஒரு பால் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ட்ராப் ஆச்சுன்னா ஒரு இடத்துல நிற்கும், அப்புறம் மறுபடியும் ட்ராப் ஆகும், அப்புறம் நிற்கும். இதே நான் ஸ்லோப் இருந்துச்சுன்னா மேலே போட்டோன்னு சர்ன்னு 0க்கு வந்துடும். ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி, க்ரோத், ஸ்டெபிலிட்டி, க்ரோத். அப்போ இன்கேஸ் ஏதாவது மிஸ்ஹேப்ஸ் ஆச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான் அடி வாங்குமே ஒழிய பாக்கியெல்லாம் என்கிட்ட சேஃபாக. சூப்பர் சூப்பர். ஸோ எனக்கு எப்போவுமே நான் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ பிஸ்னஸ் நம்ம க்ரோத் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகிறது பெட்டர். ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒவ்வொரு லேயருமே ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பண்ணுறது பெட்டர். எஸ் எஸ் எஸ். ஓகே, இதுவும் என்னோட லேர்னிங்ஸ்லேருந்து கிடைச்ச ஒரு அவுட்புட் தான் நான் சொல்கிறேன், கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். இது டே ஒன்லேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்களா? இந்த மாதிரி தாட், இந்த ப்ராசஸ் மைண்டில் இருந்துச்சா, இல்லை ஒரு ஏதாவது மிஸ்டேக்லேருந்து உங்களுக்கு இந்த லேர்னிங் வந்துச்சா? இல்லை, இது வந்து பேசிக்காகவே உள்ள விஷயம். இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அகெயின் என்னோட கெரியர் டீச்சிங்லேருந்து தான் வந்துச்சு. ஓகே, அதில் வந்து நம்ம டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னு ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து இந்த டாபிக் இருக்கும். என்னோட ப்ரொஃபஸர் எனக்கு டீச் பண்ணது ஞாபகம் இருக்கனால என்றைக்குமே நான் ஒரு சேஃபர் சைடில் உட்காந்து தான் அடுத்த லெவல் போகலாம். ஓகே, ஏன்னா வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் அவர் இன்டர்னல் பீஸ். ஸோ லைஃபும் ஒன்ஸ் தான், சக்ஸஸும் வேணும், எனக்கு ஹாப்பினஸும் வேணும், எனக்கு பீஸும் வேணும், எல்லாம் வேணும்னும் போது நான் சேஃப் ப்ளே பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து இதை சேலஞ்சிங். இப்போ முருகானந்தம் சார் வந்து சக்ஸஸ்ஃபுல், ஹீஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் இன் இஸ் பிஸ்னஸ். பட் பர்சனல் பெயின்ஸ் அவர் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்மளால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியுமானா இட்ஸ் ஹார்ட். ஏன்னா ஒருத்தரோட ஸ்டொமக் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரென்ஸ் மாதிரி ஹார்ட் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பெயினும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ எவ்ரி ஒன் நீட் நாட் பி த சேம். நானும் அவரை மாதிரி பெயின்ஸ் எடுத்துக்கிட்டு சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எனக்கு எல்லாமே வேணும். இப்போ ஆல் இன்க்ளூசிவ் க்ரோத் வேணும்னா நான் இவ்வளோ ஸ்லோவாக க்ரோ ஆனால் எனக்கு போதுங்கிறத நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, நைஸ். ஸோ ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்லும்போது இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன்? இன்னைக்கு லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஃபேமிலி சைடு, ஐ எம் ஹேவிங் ஹாப்பி குட் பிளெஸ்ட் ஃபேமிலி. ஸோ அங்கேயும் எனக்கு ஹாப்பினஸ் இருக்குது. செகண்ட் வந்து BNI தான் இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். BNI ஆக்சுவலாக இது பிஸ்னஸ் ரெஃபரல் ஆர்கனைசேஷன், பட் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எனக்கு BNI தான். ஓகே, ஸோ ஐ எம் ஹேவிங் அ குட் டைம் வித். ஓகே, ஸோ எனக்கு அங்கே கிடச்சிருக்க கான்டாக்ட்ஸு, பீப்புள், அவங்க ஜாலி இருந்தாலும் அதில் ஒரு பிஸ்னஸ் லேர்னிங்ஸும் இருக்கும் நமக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ரெஸ். திஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் இஸ் ஆக்சுவலி a stress buster for me. கண்டிப்பா என் மனசுல இருக்கிறத நான் வந்து ஆத்மார்த்தமாக சொல்கிறேங்கிறது எனக்கு ஒரு கிஃப்ட் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ BNI is a stress buster for me. ஸோ இதுக்குள்ளாடி இளையராஜா, முந்திரி இந்த காம்பினேஷனுக்கு இடம் இல்லையா? இருக்கு. அந்த காம்பினேஷன் சொல்லிடுங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் அதில் இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ளோவில். ஸோ நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது, என்னுடைய ஹாப்பினஸ் எந்த லெவலில் இருக்குன்னா சிம்பிளாக 3 பாயிண்ட் தான். ஓகே, ஒரு ஃப்ரைடு கேஷ்யூஸ், ஒரு ஹாட் கப் ஆஃப் டீ ஆர் காஃபி, ஒரு இளையராஜா பாட்டு, ஒரு மழை, போதும். இது போதும் என்னோட ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பினஸ் ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் எனக்கு பெரிய விஷயமா எனக்கு தெரியனால ஸ்ட்ரெஸ் பஸ்டர். டு பி வெரி ஃப்ராங்க், நான் இது வரைக்கும் 8 வருஷமாக சினிமாக்கே போனதில்லை. கல்யாணம் 8 வருஷம் ஆச்சு, ஒய்ஃப் கூட இது வரைக்கும் சினிமா போனது. பட் தட் டசன்ட் ஹிட் எனிவேர். ஐம் ஹாப்பி வித் வாட் ஐம். ஸோ என்னோட பிஸ்னஸில் அதான் சொன்னேன், நீங்கள் நான் அந்த 90 days கோர்ஸ் பார்த்தெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் கதை வீக்கெண்ட் லேர்னிங்ஸ் இருக்கும். பட் அதை வச்சு தான் நான் க்ரோ பண்ண போகிறேன்னா நோ அண்ட் நெவர். ஓகே, நாட் ஹேப்பன்.
நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், நமக்குன்னு ஒரு பிடித்தம் இருக்கும். அதை வச்சு தான் நமக்கு போக முடியும், அது மாறுபடும். ஸோ உங்களுக்கு இளையராஜா பாட்டு உங்களுடைய அதோட இன்டர்பிரிட்டேஷனே வந்து போதும். ஐ திங்க் சீரியஸ் பிஸ்னஸ் டாபிக் நம்ம ஒரு எஸ் எல்லாமே வேணும்ல சார். லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். நம்ம சாப்பாடு என்னைக்கு அறுசுவை உணவுன்ற மாதிரி நான் வெறுமனே பிஸ்னஸில் மட்டும் நான் பெரிய ஜெயிண்ட் ஆகிட்டேன்னு சொல்லி திரும்பி பார்த்தோம்னா இருக்கும், ஃபேன்ஸ் இருக்கும், ஜெயிச்சிட்டோம், எல்லாம் குட் எவ்ரிதிங் இஸ் குட். நான் அதர் பார்ட் சைடில் கொஞ்சம் பார்த்தோம்னா நம்மளை கைப்பிடிச்சு வந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம பசங்களாக இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நான் இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட இம்ப்ரெஸ் ஆனதே இந்த பாயிண்டில் சொல்லிக்கிறேன் நான். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரே பாயிண்ட்டு, எனக்கு ஆர்ஃபனேஜ் இருக்கக்கூடாது, அதனால் ஐ மீன் ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கக்கூடாது, அதனால தான் நான் ஊரில் கொண்டு வரேன்னு சொன்னதான் நான் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு பாயிண்ட். ஓகே, தேங்க்ஸ். இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ரியல் க்ரோத்துன்னு நினைக்கிறேன். ஒரு சோஷியல் க்ரோத் இருக்கணும், ஃபேமிலி க்ரோத் இருக்கணும், எல்லாமே க்ரோ ஆகணும். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா பணம் மட்டும் இருந்தால் க்ரோத், அது மட்டும் growth போதும். பெரிய பங்களா இருந்தா growth, ஒரு பெரிய ஒரு பாஷ் கார் இருந்தா growth. நாட் தட் எவ்ரிதிங் ஆல் இன்க்ளூசிவ் growth தான் நான் வந்து இன்னைக்கு ஹாப்பியா. ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சன் க்ரோ ஆகும், ஒரு சுற்றி ஒரு இக்கோசிஸ்டமும் சேர்ந்து க்ரோ ஆகணும் அப்படிங்கிற சொசைட்டியல். எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல நான் ஹாப்பியாக சொல்லிக்கிறேன் என்னன்னா, என் க்ரோத்தில் என்னோட ஸ்டாஃபோட க்ரோத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். அவங்களும் அடுத்த கட்டம் வளர்ந்துருக்காங்களா, இந்த வருஷம் அவங்க என்ன புது பொருள் அவங்க வீட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நான் அதில் எங்களுக்கு எங்கே சப்போர்ட் பண்ண முடியும், அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எங்கே நான் ஒரு பார்ட்டாக இருக்க முடியும், அதையும் நான் மானிட்டர் பண்ணுவேன். ஒரு குழந்தை பிறந்துச்சா, அந்த குழந்தை பிறந்த ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அதை நான் முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நான் அதான் எனக்கு என்ன எல்லாமே ஸ்டில் நவ் ஐ எம் வெரி ப்ரௌட் எனஃப் டு சே மந்த் 30 ஈவன் எஸ் அ ஸ்மால் மைக்ரோ எம்எஸ்எம்இ பிஸ்னஸில் நான் மைக்ரோ லெவலில் இருந்தாலும் 30th ஐ பே மை சேலரி டு மை ஸ்டாஃப். அதில் என்றைக்குமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். இஃப் 30th இஸ் சண்டே, 29th இஸ் ஏர் சேலரி டேட். ஸோ ஃபார் டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஒரு பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறேன். நிறைய எனக்கு எங்கள் அப்பாவே கூட சொல்லியிருக்காங்க, ஒய் நாட் 7th or 10th, ரெடி டேக் சான்ஸ் ஆன் 30th. அவங்களோட 7 days அவங்க ஒரு ஹோல்டு இருக்கும். நான் அதை என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டாஃப் ஜாயின் பண்ணார், சர்டிஃபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணார். அவருடைய டிகிரி சர்டிஃபிகேட்லாம் சார் ஹோல்டு வேண்டாம் சார். ஓகே. ஸோ நான் அது ஒரு இக்கோ சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறத அந்த இக்கோ சிஸ்டம். சூப்பர், வெரி நைஸ். ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான். தேங்க்யூ. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் அனந்தலக்ஷ்மி ட்ரேடர்ஸ்? வாட்ஸ் நெக்ஸ்ட் இஸ் டபுள் டிஜிட் பிரான்ச் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டார்கெட். இப்போ ஆல்மோஸ்ட் வி ஹவ் க்ரோன் ஸ்கேல் அப் ஆகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ மேபி பை 2 years வில் பி இன் டபுள் டிஜிட் பிரான்ச்சில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். டபுள் டிஜிட் பிரான்ச்னு பிரான்ச்னா இப்போ வந்து மூணு பிரான்ச் இருக்குன்னா 10 டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சப் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து டபுள் டிஜிட்டில் எங்கள் பிரான்ச்சஸ் க்ரோ ஆகிருக்குன்றதுல பயங்கர கான்ஃபிடன்ஸ். ஓகே. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன், நம்மளோட தீமை பேஸ் பண்ணி த போல்ட் மூவ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ ஒரு பக்கம் ரிக்ரெட், இன்னொரு பக்கம் போல்டான ஐ மீன் சார் ஒரு டிசிஷன் எடுத்துருப்பீங்க, போல்டான டிசிஷன். அதோட டிசிஷன் பண்ணால் ஒரு பக்கம் வந்து ரிக்ரெட் இருக்கும், இன்னொரு பக்கம் யூ மே ஃபீல் வெரி ப்ரௌட் அபவுட் தட் டிசிஷன். ஓகே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் யூ ஹேவ் டு சே வெதர் இட்ஸ் அந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு. ஓகே. ஓகே. ஐ திங்க் இது உங்களோட கீ பேராமீட்டர். ஆமாம். ஸோ ஏர்லி டேஸில் வந்து ஒரு லாங் டேஸ் கிரெடிட் கொடுத்துருப்பீங்க, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அந்த டிசிஷன்ஸ் பற்றி? தப்பு தான். 100% regret. It's a mistake. It's a wrong way of doing business. அந்த மிஸ்டேக்கில் என்ன லேர்ன் பண்ணீங்கன்னா அப்போ உங்களை என்னைக்கு பார்க்கும்போது இவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிக்கலான்னு தான் இருக்குமே ஒழிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஓகே. they will see us as a lender. அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ப்ராடக்ட்டுக்காக வேல்யூ பண்ண மாட்டாங்க, சர்வீஸ்க்காக வேல்யூ பண்ண மாட்டாங்க, கடன் தர்றதுக்கு இவன் இருக்காங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க நம்ம. ஓகே. இட்ஸ் a big regret. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஊரில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க. நவ் யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் டு திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி. ஓகே. அது வந்து என்ன மாதிரி டிசிஷன்? அந்த டிசிஷனை பற்றி ப்ரௌட் ஆர் ரிக்ரெட்? ப்ரௌட். ஏன்னா ஐ காட் அ குட் ஃபீல் நவ். இன்னும் சொல்லப்போனால் நல்ல ரெஸ்பெக்ட், நல்ல சர்வீஸ். ஏன்னா வி ஆர் டச்சிங் த வில்லேஜஸ். ஸோ அப்படின்னும் போது எங்களுக்கு அது நல்ல மூவாக தெரியும். ஓகே. ஸோ குடவுன் கெப்பாசிட்டி ஸ்டார்டிங்கில் வந்து குடவுன் கெப்பாசிட்டி டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டேஜில் வாட் யூ ஃபீல் லைக் ரிக்ரெட் ஆர் ப்ரௌட்? ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது சின்ன கடையிலேருந்து ஒரு பெரிய குடவுன் போனோன்னே பார்க்கும்போது
மெட்டீரியல் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. அப்போ அது என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா மெட்டீரியல் ஜாஸ்தி எடுத்து வைக்க ஸ்டாக்னேட் ஆகிற சூழ்நிலை தான் ஜாஸ்தியாக ஒழியா ரன்னிங் அந்த இடம் இல்லைன்னா ஒரு நெருக்கடி வரும்ல உங்களுக்கு. இப்போ இதை என்ன அட் எனி காஸ்ட் வித்தாகணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை மாறுது. ஸோ ஸ்பேஸ் கூட டம்பிங் தான் கூடுதல் ஆகுது ஒழியா அது பாசிட்டிவாக எனக்கு படுது. எஸ் பெட்டர் டு பி ஸ்மால் அண்ட் சேஃப். அது ஒரு ஷாப்பிங் கார்ட் அனாஜலிக்கு சொல்லலாம். பெரிய ஷாப்பிங் கார்ட் எடுத்து கடைக்குள்ள போகும்போது ஃபில் பண்ணணும். எக்ஸாக்ட்லி ரைட். அந்த ரெகுலேட் வந்து கொஞ்சம் இன்வர்ஸா யோசிக்கணும்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே. சோ மோர் ஹைரிங் மோர் டெலிவரி ஸ்டாஃப் that should all optimized ன்னு சொல்லுவேன். அது வந்து நான் அந்த மாதிரி பண்ணல. So I'm proud enough to be very optimized there. Proud enough. So accepting new brands without testing the demand. பண்ணிருக்கேன். I have taken a regretted there. ஒரு ஃபேமஸான கம்பெனி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. அது என்ன மாதிரி லேர்னிங் உங்களுக்கு அதுல என்ன மாதிரி லேர்னிங் இருக்குன்னா நம்ம பெரிய பிராண்டுன்னு கண்ண மூடிட்டு நம்புறோம். ஸோ மார்க்கெட்ல ஒரு ரொம்ப ஃபெமிலியர் நம்புறோம். அங்கேயும் ஒரு பிட்ஃபால் இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். ஓகே. என்ன மாதிரி பிட்ஃபால்? என்ன மாதிரி பிட்ஃபால்னா ஒரு பிராண்ட் இருக்குன்னா எல்லா அதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் சக்ஸஸ் ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு 500 ப்ராடக்ட்ல ஒன்று சக்ஸஸ் ஆச்சு எனக்குன்னு. ஓகே. அதே மாதிரி எனி ஃபேமஸ் பிராண்ட் எல்லாமே சக்ஸஸாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதில் ஏதோ ஒரு கீ ப்ராடக்ட் தான் சக்ஸஸாக இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் பிளெயினாக இது ஒரு பெரிய பிராண்டு நம்ம தேடி வந்திருக்காங்க நம்ம உள்ள ஒழுதுனா மாட்டோம். ஓகே. ஸோ ஐ ஹவ் ரெகுலேட்டட் அண்ட் ஓகே. ஸ்கீம்ஸ் லைக் டிஸ்கவுண்ட் ஸ்கீம்ஸை அக்ரெசிவாக சேஸ் பண்ணுறது எப்படின்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் லைக் கேரட் பிஃபோர் அ டாங்கி தான். அதில் நம்மகிட்ட வாங்கி நம்மகிட்ட தானே கொடுக்க போகிறாங்க. அது யூ ரிக்ரெட் இனிஷியலாக அந்த மாதிரி ஸ்கீம் பின்னாடி போயிருப்பீங்க? நான் அது பண்ணதே கிடையாது. I'm proud of what decision you have taken. Yes. தென் ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஃபெஸ்டிவல் இந்த சென்ஸ் லைக் ப்ராப்ளி ஒரு கல்யாண வீடு சீசனாக இருக்கும், சாரி பால்காய்ப்பு சீசன். இதை நம்பி வந்து பெருசாக ப்ராடக்ட் வந்து எடுத்து வச்சிருக்கீங்களா? ஹவ் யூ டேக்கன் எனி? நோ ஐ ஹேவ் அ சிஸ்டம் ஃபார் தட். பர்ச்சேஸுக்குமே எனக்கு அது ஒரு சிஸ்டம். ஸோ ரேண்டம் டிசிஷன் எடுக்கலாம். ப்ரௌட் ஆஃப் தட். ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ. ஸோ சக்ஸஸ்ஃபுல் அந்த போல்ட் மூவ் ஸ்கேல் செஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறேன்னா அதில் நிறைய ப்ரௌட் மூமெண்ட்ஸ் தான் இருந்தது. ரிக்ரெட்டான டிசிஷன்ஸ் வெரி ஃபியூ தான் எடுத்துருக்கீங்க. ஒரு நிறைய கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஓகே. அதுக்கு வந்து நான் என்னோட எஜுகேஷன் தான் ரீசன் சொல்லுவேன். என்னோட எஜுகேஷன் கொடுத்த என் பேரண்ட்ஸ் தான் ரீசன். ஓகே சூப்பர். ஸோ எஜுகேஷன் சொல்லலாம். இனிஷியலாக ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல்சோ லேர்னிங். கண்டிப்பாக. ஓகே. டிகிரி இல்லாத ஒரு படிப்பு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாட்ஸ் கோயிங் டு பி ஒரு போல்ட் மூவ்? நெக்ஸ்ட் போல்டு மூவ் அப்படிங்கிறது வந்து இந்த டெக்னாலஜி ட்ரிவனாக எப்படி இதை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தேன். ஓகே. எனக்கு டு மை நாலேஜ் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு தனி ஆப் கொடுத்துருக்காங்களான்னா ஐ திங்க் ஐ டென்ட் ஹேவ் இன்ஃபர்மேஷன். ஸோ மேபி நான் ஆப் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ another 2 days we are going to launch an app. Everything is ready. So it is exclusive for our SOP. நான் சொன்ன அந்த எஸ்ஓபின்னு சொன்னது எங்கள் எஸ்ஓபிக்காகவே டெவலப் பண்ண ஒரு ஆப். ஓகே. ஸோ அதுவும் எங்கள் பிஎன்ஏ மெம்பர் தான் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் போல்டு மூவ். ஸோ சக்ஸஸ் ரெக்ரெட் ஆர் ப்ரௌட் அடுத்த செஷன் 6 மந்த்ல தெரிஞ்சு கண்டிப்பா. ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் டு தேங்க்யூ. கண்டிப்பா டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஏஐ ஜென்ரேஷனில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். ஏன்னா எல்லா ஒரு 5 year old கிட்டே வந்து சாட் ஜிபிடி ஒரு ஏஐல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இப்போ ரீசனை நீங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு ஏஐ டெக் என்னவா இருக்கு? நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா கொஞ்ச நாள் நான் என்ன நினச்சேன்னா இந்த ஃபீல்டுக்கும் டெக்னாலஜிக்கு என்ன பெரிய சம்மந்தம்னு நினச்சேன். அப்போ தான் இடையில வந்து ஒரு நான் கோபிநாத் அவங்க பேசுகிற ஸ்பீச் கேட்கும்போது அதில் ஒரு நல்ல லேர்னிங் இருந்துச்சு. எஸ் இட் இஸ் அப்படின்றது தெரிஞ்சது. கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்க்கும்போது அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணால் அது வந்து ஒரு ஏஐ கால் ஏஜென்ட்ஸ். நம்ம எப்படி பேசுவோம் அதே மாதிரி அப்படியே பேச ஐ வாஸ் வெரி ஷாக்கிங். அது ஆரம்பிக்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது கம்ப்யூட்டர் கால்ன்றதை மறந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போதே அண்ணா உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கூப்பிடல, உங்களுக்கு தேவையானதை சொல்ல தான் கூப்பிட்டுருக்கேன். நமக்கு ஃபோன் வைக்க மனசு வருமா? ஸோ அப்படி பேசி என்னை வந்து அந்த கால் வந்து கன்வின்சிங் காலாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ ஐ திங்க் எஸ் ஏ இல்லாமல் இனி எதுவுமே இருக்காது. பட் அது மட்டும்தான்றதும் கிடையாது. எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் லைக் சேல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் டிவிஷன், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஏஐயோட சார் நீங்கள் அது இல்லாத இடமே இனி பார்க்க முடியாது. கண்டிப்பாக
வேற நாட்டுன்னு தான் நான் கேட்கணும். கிச்சன்லேயே ஏஐ வந்துச்சு, டாய்லெட்லேயே ஏஐ வந்துருச்சு, அப்புறம் முடிஞ்சு. எவ்ரிவேர் இட் இஸ் கோயிங் டு பி ஏஐ. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். இப்போ ஒரு புதுசாக ஒரு என்டர்ப்ரனர் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். வாட் சிஸ்டம் தே ஷுட் செட் ஃபர்ஸ்ட்? மேபி இந்த டாபிக், அதாவது டிஸ்ட்ரிபியூஷனுன்ற ப்ராடக்ட் பிஸ்னஸ், ஆக்சுவல் பிஸ்னஸை தாண்டி இருக்குது இந்த பாயிண்ட். ஹீ ஷுட் பி அ டேட்டா அனாலிஸ்ட் ஃபஸ்ட்டு. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட் அனாலிசிஸும் எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். எப்படி நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸோட சூப்பர் கம்ப்யூட்டர் டெசிஷனை எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து கிண்டல் பண்ணாங்க, அதை ஏன் கொஸ்டின் பண்ணாங்க, கிண்டல்றதாண்டி கொஸ்டின் பண்ணாங்க, ஏன் அப்படின்னு பார்த்தாங்க. ஏதோ ஒரு பெயிண்ட் கம்பெனிக்கும் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தோம். ஓகே, சிமிலர்லி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேட்டா அனாலிசிஸ்க்கு என்ன சம்மந்தம்னா, டேட்டா இஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் நம்மளால் நம்ம பிஸ்னஸே ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் வர முன்னாடி எல்லா டேட்டாஸையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரணுங்கிறது தான் என்னுடைய. ஓகே ஓகே, இட்ஸ் நாட் அ சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பேராமீட்டர். இப்போது அகைன் நீங்கள் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸோட லைக் கம்ப்யூட்டிங் இதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன், அது என்ன அப்படிங்கிற என்ன அப்படின்னா, ஸோ சேம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்டு, இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். எப்படின்னா the early stage, I mean talking about 1980s சூப்பர் கம்ப்யூட்டரை ஏஷியன் பெயிண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி அதை செட்டப் பண்ணும்போது எதுக்காக அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ். என்னென்னா எந்த ஊரில் எந்த பெயிண்ட்டு எந்த சீசனில் ஃபாஸ்ட் மூவிங், ஸோ அந்த டேட்டா இருந்தால் ப்ரொடக்ஷன் என்ன ஆகுனா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் இருக்கும், லேக் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இன்ன வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஹையர் எண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலர் பெயிண்டோட சேல்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஓகே, யூஸ்வலி அந்த ரிலீஜன் பேஸ்டு இருக்கும் இல்லையா, சிலர் வந்து ஒயிட்டு, இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒயிட்டோட மூவ்மெண்ட்டு ஜாஸ்தி, லைட் கலர்ஸோட மூவ்மெண்ட்டு ஜாஸ்தி. ஸோ ஒரு ஊர் மக்களினுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது என்ன ஆகும்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சார் ஜென்ரலாகவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ஃபுட்டு, கிளாத்திங், லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். லாங்குவேஜ் ஆர் டைலக்ட். எக்ஸாக்ட்லி. அப்போ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அப்போது நான் பேன் இண்டியா பிஸ்னஸ் பண்ணணும்னா நான் எவ்வளோ டீட்டெயில்ஸு, எவ்வளோ விஷயங்கள் என் கையில் இருக்கணுன்ற யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் நாட் மேனுவலி பாசிபிள். ஸோ டெக்னாலஜி இல்லாமல் இதை வந்து சாத்தியமே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இஃப் வி our aim is also to grow pan India. ஸோ அப்படி க்ரோ ஆகும்போது எங்களுக்கு இந்த டேட்டா தேவைப்படுது, டெக்னாலஜி, ஏஐ எல்லாமே தேவைப்படுது. ஓகே, இன்ஃபேக்ட் நானும் கிளாஸுக்கு போகிறது தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இனி கூட வர்ற ஜென்ரேஷனில் நியூ பிஸ்னஸ் பர்சனுக்கு படிச்சிருந்தாலே அவங்கள லிட்ரேட்னு சொல்ல முடியாது. தே ஷுட் நோ த ஏஐ தெரிஞ்சிருக்கணும், டெக் தெரிஞ்சாதான் அவங்கள லிட்ரேட் அப்படிங்கிறதே ஒரு நியூ டேர்மா வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி வந்து கையெழுத்து போட தெரிஞ்சாலே லிட்ரேட்னு சொல்லி தான் நமக்கு நாம். இப்போ அப்படி கிடையாது. நம்ம மினிமம் நாம்ஸே மொபைலை யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை யூஸ் பண்ண தெரியணுங்கிற கண்டிஷன் வந்தாச்சு. ஓகே. இப்போ என் ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காரு, இஸ் அ சீனியர் பர்சன். இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு டச் மொபைல். இப்போ ஐ மீன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ வாங்கி இப்போ அதை ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டு இருக்காரு. சி இஸ் லேர்னிங் ஸ்டேஜ். ஏஜ் என்ன? ஏஜ் இஸ் அரௌண்ட் 56. ஓகே. இத்தனை நாள் வெறும் நம்ம ஓல்டு மொபைல், பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறதாரு. இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேல்யூ இல்லை. கண்டிப்பாக நீட் ஆஃப் தி அவர். சஸ்டெயின் பண்ணுமா, இது வேணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் கெரியரில் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். 50 years, 50, 60, 70 years ஆனாலும் யூ ஷுட் நோ த டெக்னாலஜி. என்ன லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அதை என்றைக்குமே வந்து அது ஒரு பாயிண்ட் சார். சேஞ்சை வந்து என்றைக்குமே ஒரு நெகட்டிவ் பார்ட்டாக பார்க்கக்கூடாது. சிலர்லாம் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க, இதுதான் மாறினா எல்லாமே போயிடும் அப்படிங்கணும். அந்த சேஞ்சஸ் தட் நெவர் சேஞ்ச். அந்த மாற்றத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகி போயிட்டே இருந்தால் தான் க்ரோ ஆகி போயிட்டே இருக்க முடியும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் எனக்கு இருக்குது. ஸோ மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கணும், ஹாப்பியாக ஏற்றுக்கணும், அதை என்ஜாய் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே. குட் ஆர் பேட் அது என்னங்கிறத அட்லீஸ்ட் அனலைஸாவது பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ வில் கோ டு த ஃபைனல் கொஸ்டின். ஸோ நீங்கள் இப்போ அனந்தலக்ஷ்மி ட்ரேடர்ஸை இப்போது திருப்படியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வாட் வில் யூ டூ டிஃப்ரெண்ட்லி? இவ்வளோ லேர்னிங்ஸ் வச்சு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டு புதுசாக? நான் வந்து என்ன பண்ணேன்னா நிறைய பிராண்ட் மேலே என்னோடய உழைப்பு போட்டேன். இன்னொருத்தங்க பிராண்டுக்கு உழைப்பு போட்டேன். அந்த மிஸ்டேக் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த உழைப்பு போட்ட எல்லா பிராண்டுமே வந்து
இட் இஸ் நாட் தேர் மிஸ்டேக்னு சொல்லி 100% அந்த பிராண்டோட மிஸ்டேக். சம் லாட்ஸ் ஆஃப் இதில் வந்து அது மாறுது. ஸோ ரொம்ப ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாத டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லாத ப்ராடக்ட்ஸை நானே எடுத்து பண்ணியிருந்திருப்பேன். சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நிறையா, அதில் நான் கொஞ்சம் சான்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு டூ தட். ஸோ என்ன மாதிரி ஓன் மேனுஃபேக்சரிங்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது, பைப்லைனில் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ஸ் வந்து இட் இஸ் ஈஸிலி அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நான் பயங்கரமாக டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், சால்வெண்ட்டு, பம்ப்ஸில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிறதுனால ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் பம்ப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் தான் ரன் பண்ணி. ஓகே, நம்ம இனிஷியல் பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னது இருக்குது, அடுத்த லெவல் உள்ளதில் ட்ரையல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஏன் எதுக்காக? நெக்ஸ்ட் ஃபேஸ் அதுதான் சார். அதாவது பிஸ்னஸில் தான் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் தான் சேஃபஸ்ட் ஜோன். ஓகே, ஸோ அதில் வந்து நான் போகக்கூடியது வந்து பேக்வர்ட் இன்டெகிரேஷனாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார்வர்டுன்னா நான் ஒரு டீலர் ஷாப் போடணும் விச் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆர் மிஷன். ஸோ அதனால் பேக்வர்ட் இன்டெகிரேஷனாக மேனுஃபேக்சரிங்கை வந்து ஒரு ஹேண்டாக எடுத்துக்கணும். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சர் போகிறீங்க, இட் நீட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், அப்படி தானே? இதை எப்படி இது இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் மணி எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை யூஆர் யூசிங்? அதுக்கு செப்பரேட் வெஞ்சர் தான். நம்ம வந்து என்னைக்கு நான் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் வெர்டிகல்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மல்டிபிள் வெர்டிகல்ஸில் எதையுமே எதோடையும் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ தட் இட் இஸ் சேஃப். நான் சொன்னேன்ல கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். ரைட். ஒரு பேராமீட்டரையும் சேஃப் ஜோனில் வச்சுக்கிட்டு தான் நான் அடுத்தடுத்துக்கு போவேன். ஓகே, மேபி அதோட சேஃப்டி குறையிற டைம் மார்க்கெட் ட்ரெண்டுனால மாறும்போது அதர் ப்ராடக்ட் வில் பி ஸ்டேபிள். நான் ரீசெண்டாக ஒரு பிக்சர் கூட பார்த்தேன். ஒரு டேபிளுக்கு 4 லெக் இருக்கும். ஒரு லெக்கு உடஞ்சா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை டேபிளாக யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லெக் டேபிளில் ஒரு லெக் உடஞ்சிருச்சுன்னா நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு போகணுங்கிறதுல நான் கொஞ்சம் கான்ஷியஸ். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சிங்கிள் லெக் 4 லெக்னு சொல்லும்போது அப்போ நிறைய பேர் அதை எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா, நம்ம இனிஷியலாக சொன்ன ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இதுவும் கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த சென்ஸ் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஓகே 4 லெக்ஸ்னால் 4 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கிளாரிஃபை. அது எப்படின்னா நம்ம எக்ஸ்பர்டைஸில் இப்போ நான் எஸ்கியூஸ் தான் நான் மீன் பண்ணுறேன். எனக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எஸ்கியூஸில் நான் 4 எக்ஸ்பர்டீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கலில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒயர்ஸ் இருக்குது, எம்சிபி, டிபிஸ் இருக்குது, சுவிட்சஸ் இருக்குது, எல்இடி லைட்ஸு, டிசைனர் எல்இடி லைட்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒரு 4 நான் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். கரெக்ட். ஸோ நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் அப்போ வித்தின் தட் பிஸ்னஸ்க்குள்ளாடி ஒரு மல்டிபிள் செக்மெண்ட்டாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட் வந்து துணி கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போவுமே நான் சொல்கிற மேனுஃபேக்சரிங் என்னுடைய எலக்ட்ரிக்கல் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன்லேயே இருக்க ஒரு ப்ராடக்ட்டு. அதில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதில் எப்படி பேக்வர்ட் ஃபஸ்ட்டு சப் அசம்பிளி போகணும், அப்புறம் ரா மெட்டீரியல் சோர்சிங் போகணும். அதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜை தான் போவேன். அகெயின் அதை வந்து சேஃபர் ஜோனில் வச்சுட்டு தான் அடுத்தடுத்து. சரி, ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் ஃப்ரூகல் இனோவேஷன் பற்றி பேசியிருந்தீங்க. அந்த ஃப்ரூகல் இனோவேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது சரி, நான் இப்போ மேனுஃபேக்சரிங்னு ஒரு ப்ரொப்போசல்லையும் சரி, எனக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ரூகல்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னை இம்ப்ரெஸ் பண்ண வார்த்தை. ஏன்னா முருகானந்தம் சார் வந்து அவருடைய லைஃப் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சானிட்டரி நாப்கின் ₹1 கொடுத்து அவர் பத்மஸ்ரீ, அவர் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். பட் அவர் சொன்ன வார்த்தை தான் இது. என்னென்னா, ஒரு நாப்கின் மேனுஃபேக்சரிங் மிஷின் வந்து நியர்லி 8.5 crores to 9 crores. அப்போது இன்னும் வந்து நம்ம கண்ட்ரியில் எவ்வளவோ டிமாண்ட் இருக்குது நாப்கின்ஸ்க்கு. இன்னும் மக்களை ரீச் அவுட் பண்ண முடியாமல் அந்த டிமாண்ட் வந்து இன்னுமே அன்ஃபில்டாக தான் இருக்குது. அப்போ அந்த மிஷின் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சுன்னா யார் வேணால் அது ஒரு குடிசை தொழில் மாதிரி எடுத்து செஞ்சு எல்லாத்தையும் ரீச் பண்ண முடியும். ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த 8.5 crores இருக்க மிஷினை ஜஸ்ட் ஃபார் 2-3 lakhsக்கு அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த நாப்கின்ஸை ஒரு நம்ம பீகார் மாதிரி அந்த ஒரு ரொம்ப அண்டர் டெவலப்டு ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்க லேடிஸ்க்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து அவங்கள ஆண்டர்ப்ரனர் ஆக்குனாங்க. ஸோ தேட் இஸ் த ரியல் சக்ஸஸ். அடுத்து இன்னொருத்தரை சக்ஸஸ் பண்ண வச்சு நம்ம சக்ஸஸ் அனுபவிக்கிறதா வந்து ரியல் சக்ஸஸ். பியூட்டிஃபுல். ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது ரா மெட்டீரியல்லாம் கழுதையில் வச்சு மேலே மலைக்கு மேலே கொண்டு போய் ஒரு கிராமத்துக்குள்ளே அங்கே இருக்க லேடிஸ் வந்து அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னும் அது வந்து ஒரு அன்டச்சுடு மார்க்கெட்டாக தான் இருக்குது. இன்னும் அதை வந்து கவர் பண்ணலை நிறைய பேர்.
ஸோ அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சு. ஸோ இனோவேஷன் அப்படின்னா அது நீட் நாட் பி வெரி மச் பாஷ், ப்ரீமியமாக, அது ராயலாக, அது வந்து ஒரு ஹை கிளாஸை சர்வ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கணும்ல அவசியம் கிடையாது. சிம்பிள் பீப்புளையும் டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இனோவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல லேர்னிங். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னோட விஷனில், என்னோட மிஷனில் ஒன் ஆஃப் த பார்ட்டை நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, எவ்வளோ சிம்பிளாக நம்ம இதை வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் நான் கொண்டு வந்தேன். ஸோ ஐ திங்க் தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங். அப்போ ஃப்ரூகல் இனோவேஷனில் இன்னொரு விஷயம் வந்து அது எப்படி மார்க்கெட்டபிளாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பார்ட் ஒரு லைக் இனோவேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். பட் அது மார்க்கெட்டில் கொண்டு போகும்போது அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா பெரிய கம்பெனிஸ்க்கு நம்ம கம்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கொஸ்டின் சொல்லுவேன். பட் டுடே ஐ அப்ரிஷியேட் டிஜிட்டல் மீடியா ஃபார் தட். பிகாஸ் ஒரு சிம்பிளான ஒரு நல்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இன்னொரு வசீகரா வேதான்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. அவங்களாம் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்டை ரொம்ப ஜெனியனாக அவங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நினைக்காது. யூ ஹேவ் டு தேங்க் திஸ் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் மீடியா ஃபார். சிமிலர்லி அவருக்கு ஒரு வேலை அன்னைக்கு டிஜிட்டல் மீடியா இருந்திருந்தா நல்ல இதை கொண்டு போயிருந்துருக்கு. இது வந்து இப்படின்னா மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மார்க்கெட்டிங் ஒரு சேல்ஸை வந்து பண்ண ஒர்க்கு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒருத்தருடைய மோட்டிவேஷன் வந்து நம்ம, அதாவது இந்த டிஜிட்டல் மீடியாவோட மோட்டிவேஷன் ப்ளஸ் சைட்லேயும் நிறைய இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் மீடியா ஒரு ஸ்மால் இனோவேட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த காந்தாரா 2க்கு எடிட்டிங் பண்ணவரோட ஸ்டோரி கூட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகி. இஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஒரு உத்தரப்பிரதேஷில். அவர் வந்து ஃபுல் வீடியோவை ஒரு 12 minutes ஷார்ட் ப்ரெசன்டேஷனாக ரெடி பண்ணி போட்டு அதில் அந்த டேரக்டரோட ஒய்ஃபுக்கு அது கிடச்சி அவங்க அதில் இம்ப்ரெஸ் ஆகி பாருங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சு ஹீ காட் அ ரோல் இன் தி செகண்ட் பார்ட். ஓகே. ஸோ செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் நான் சினிமாவில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, ஜஸ்ட் இதை நான் படித்த ஆர்டிகல். ஓகே. ஸோ இந்த டெக்னாலஜி பாருங்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒருத்தரோட டேலண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் அ பூன் ஆக்சுவலி. பட் அதை வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கு நிறைய பயன்படுத்திக்கிறது வந்து நம்ம கண்ட்ரிக்கே சேஃப், வேர்ல்டுக்கே சேஃப். வை டு பி அட் கண்ட்ரி, குளோபல் லெவலில் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நைஸ் நைஸ். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி ஒரு செஷன் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. எனக்கு எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் நிறைய ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை. பட் அவருக்கு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் தான் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் த டைம் வித் அஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து ஆஸ் அ டீச்சர் எனக்கு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஓகே. என்ன மனசுல எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஃபோரம் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டீச்சிங்குள்ளே வரும்போது ஒரு பேஷனேட்டாக ஒரு சொசைட்டியில் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணுன்னு தான் வந்தேன். பட் எகெயின் அந்த லேர்னிங்கும் என்னால் அது மட்டும்தான் ஒரே வழி இல்லை, நிறையா வழி இருக்குன்றதே இந்த சொசைட்டி எனக்கு காமிச்சு கொடுத்துச்சு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த சக்ஸஸாக நான் இதை பார்க்குறேன். எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுதோ அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எகெயின் திஸ் டிஜிட்டல் மீடியா இஸ் ஹெல்ப்ஃபுல். ஐ ஹோப் இந்த இன்டர்வியூ வந்து இன்னும் எத்தனை பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம், ஒரு மென்டரிங் பண்ணலாம், வாட் எவர் மே குட் காஸ் மே ஹேப்பன். ஸோ விதையை விதைச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார். கண்டிப்பாக அது நல்ல ஒரு லேர்னிங்காக தான் இருந்திருக்கும். எனக்கு நல்ல லேர்னிங் இருந்துச்சு இதில். ஏன்னா கேமராமேன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ரெஜின் வந்து அவ்வளோ க்யூரியஸாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் ஸ்பெண்டிங் த டைம் வித் அஸ். ஓகே, வெல்கம். ஸோ இந்த போல்ட் மூவ் பாட்காஸ்ட் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி உள்ள பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம வி ஹாவ் மெட் டாக்டர் நிர்மல். ஸோ அவங்க வந்து யூஸிங் சிஸ்டம் டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படி அவங்க பிஸ்னஸை வந்து ஒரு மல்டிபிள் க்ரோர் பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஐ திங்க் நிறைய லேர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ இதை நான் குயிக்காக சம்மரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் எனக்கு அதில் பிடிச்ச விஷயங்க அப்படின்னு என்ன அப்படின்னா, ஹீஸ் அ ஏர்லி அடாப்டர் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம பிஸ்னஸ் வந்த உடனே இல்லை நான் கொஞ்சம் அடிபட்டு அப்புறமா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கல. ஃப்ரம் டே ஒன் ஹி ஹேஸ் ஸ்டார்டட் வித் டெக்னாலஜி. டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்லாம் அவங்க டெக்னாலஜி ஸ்டார்டிங்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட மட்டும் விடலை, கண்டினியூஸ்லி ஹீ இஸ் லேர்னிங். புதுசாக ஏஐயில் என்ன வந்திருக்கு, அதை நம்மளோட பிஸ்னஸ்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணி அதையும் அவங்க இன்டிகிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நாட் ஜஸ்ட் எ டெக்னாலஜி அடாப்டர். ஏன்னா டெக்னாலஜியை மட்டும் அடாப்ட் பண்ணி எந்த யூஸுமே இல்லை. இட் ஷுட் அலைன் வித் த எஸ்ஓபி. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஸ்ஓபி இருக்கணும். அதுவும் இந்த டெக்னாலஜியும் எப்போ அலைன் ஆகுதோ அப்போ தான் அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்கேலபிள் மாடலுக்கு வந்து மூவ் ஆகும்.
ஓகே. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் லைக் ஐடென்டிஃபையிங் த ரைட் மார்ஜின். அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து இல்லை நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் லாஸ்க்கும் செல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்காமல் ஹி ஹஸ் டேக்கன் லாட் ஆஃப் கால்குலேட்டட் ரிஸ்க். ஸோ அந்த ப்ரைஸிங் பாயிண்ட் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி அதுக்கேற்ற பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி ஒரு ஹியஸ் அவங்களோட பிஸ்னஸே வந்து ஒரு டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸாக வந்து வச்சுருக்காங்க. டெக்னாலஜி, எஸ்ஓபிஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இட்ஸ் டேட்டா ட்ரிவன். ஸோ இது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் இன் அ பிஸ்னஸ், வெதர் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு ரீட்டைலராக இருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் உங்களோட கரண்ட் ப்ராசஸ் என்னென்னு பாருங்கள், கரெக்டான எஸ்ஓபி யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள், கரெக்டான டெக்னாலஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். தென் யூ ஷுட் பி அந்த இதெல்லாமே பேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்க ஆர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் யூ வில் ஆல்சோ மூவ் டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்கேலபிள் மாடலுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். நம்ம இன்னொரு செஷனில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்பிரினர்களை நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் JD Festus from Bold Move Podcast.